குட் ஈவினிங், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க ஸ்டார்ட் பண்ணோமே. சரி. கடைசியா நாங்க என்ன பார்த்தோம் பேப்பர்? முதலாவது பேப்பர் பார்த்தோமே. எப்ப எக்ஸாம்? ரெஜிஸ்டர் சர்வீஸ் எக்ஸாம் எப்ப? 12ஆம் மாசம் டிசம்பர் 12 டிசம்பர்ல. அப்ப நவம்பர்ல கலண்டர்ல வெளியாயிருக்கு. அது என்ன எக்ஸாம்? லிமிடெட் என்ன? நவம்பர் கலண்டர்ல வெளியாயிருக்கு எக்ஸாம் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் சர்வீஸ்ல கிரேட் 1 லிமிடெட் எக்ஸாம். சரி. ஓகே. எங்களுக்கு இருக்கிற காலப்பகுதி இன்னமே 2 மாதங்கள் இருக்குது. ஸோ 2 மாதங்களுக்குள்ள நீங்க செய்ய வேண்டியது உங்களோட ஆரம்பத்திலேயே நான் கேட்டுக்கொள்றேன். ஐக்யூ படிக்கிறது வந்து கேள்விகளுக்கு ஆன்சர் எடுக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை. கேள்விக்கு ஆன்சர் எடுக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை. ஐக்யூல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா நேரத்துக்குள்ள கேள்விக்கு ஆன்சர் எடுக்கிறது. நேரத்துக்குள்ள கேள்விக்கு ஆன்சர் எடுக்கிறது மிக முக்கியமான விஷயம். நிறைய பேர் எக்ஸாம் செஞ்சுட்டு ஐக்யூ எக்ஸாம் உதாரணமா நுண்ணறிவு எக்ஸாம் செஞ்சுட்டு வாரவங்க சொல்றது கேள்வி எல்லாம் லேசி தான். நான் என்ன செய்ய டைம் போதாங்கிறது தான் பெரிய ஒரு குறைபாடு. காரணம் என்னன்னு சொன்னா அவங்க ஆரம்பத்திலே என்ன செய்யறதில்ல, நேர முகாமைத்துவத்தை பழகுறதில்ல. சும்மா கேள்வியே செய்யறது, சும்மா சும்மா செய்யறது. அப்ப எக்ஸாம் ஹால்ல வைத்து ஒரு 60 நிமிடங்களுக்குள்ள 50 கேள்வியை செய்ய சொன்னோன்னே என்ன செஞ்சிடுற, டென்ஷன் ஆயிடுற. அப்ப தடுமாற்றத்துல ஒரு கேள்வியும் சரியா செய்ய இயலாம நிறைய கேள்விகளை பிழையா விட்டு போட்டு வர சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கு. அப்ப உங்கள்ட்ட நான் இப்பயே கேட்டுக்கொள்றது, உங்களுக்கு கேள்வி தெரியுமோ தெரியாதோ அது 2வது பட்சம். உதாரணமா இந்த கேள்வி 18 தொடக்கம் 20 வரையான கேள்வி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களோட டார்கெட் என்ன அறிக்கணும்? உங்களோட டார்கெட் என்ன அறிக்கணும்? யாராவது ஒரு ஆள்? வேலை செய்யறது எல்லாம் இந்த 3 நிமிடங்களுக்குள்ள இந்த கேள்வியை நான் செய்யணும் என்கிற உங்களோட டார்கெட் இருக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்டா 3 நிமிடங்களுக்குள்ள இந்த கேள்வியை ட்ரை பண்ணுவீங்க. ஃபுல்லா ட்ரை பண்ணுவீங்க. அப்ப அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும், உங்களோட மைண்ட் பழக்கப்படும். ஒவ்வொரு கேள்வியும் பார்க்கிற போதும் 1 நிமிடத்துக்குள்ள செய்யற மாதிரி 2 நிமிடத்துக்குள்ள செய்யற மாதிரி இது 3 கேள்வி இருக்கிறதால 3 நிமிடங்களுக்குள்ள செய்ய பார்க்கணும் நாங்க. அப்ப எப்படி யோசிப்பீங்க? உங்களோட மைண்ட் அது 3 நிமிடங்களுக்குள்ள செய்யற மாதிரி உங்களோட மைண்ட் யோசிச்சு பழகும். நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பழகாம எக்ஸாம் ஹால்ல வைத்துதான் பழகுவேன்னு சொன்னீங்கடா, செய்வேன்னு சொன்னீங்கடா, உங்களோட மூளை எப்படி பழகிருக்கும்? எப்படி பழகிருக்கும்? கேள்வியே டைம் வச்சு செஞ்சு பழகாம சும்மா செய்யறதுக்கு பழகிருக்கும். ஆனா எக்ஸாம் ஹால்ல என்னது, சும்மா செய்யறதுக்கு டைம் தருவானா எங்களுக்கு? சும்மா செஞ்சுட்டு போறது இல்ல. அப்ப நாங்க டைமுக்குள்ள செய்ய போற போது டென்ஷன் ஆகி ஒழுங்கான கேள்வியை செய்யலாம சந்தர்ப்பங்கள் கூடுதல் அதிகம். சரி, இப்ப நாங்க கேள்விக்குள்ள போவோம். இது எந்த அட்வைஸா வரா கோச்சு கொள்ளக்கூடாது, எக்ஸாம்ல டைம் போதா இது போதாண்டு. இந்த அட்வைஸ் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு நீங்க பயிற்சி செய்யற போது எப்படி கேள்வி பயிற்சி செய்யணும்டோ இதுதான் முறை ஐக்யூ செய்யறதுக்கு. சரி, 18 தொடக்கம் 20 வரையிலான வினாக்கள் 3 வட்டங்களை கொண்டு கீழே காட்டப்பட்டுள்ள வட்டக்கோளம் மற்றும் அது தொடர்பான தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. கேள்விகளை கிரகிக்கணும். ஒழுங்கு அழகா என்ன செய்யணும், கேள்விகளை கிரகிக்கணும். என்னையாம் 3 வட்டங்களை கொண்ட கீழே காட்டப்பட்டுள்ள வட்டக்கோளம் மற்றும் அது தொடர்பான தகவல். 3 வட்டம் இருக்கிறாங்க. இது ஒரு வட்டம், இது ஒரு வட்டம், வெளியில வர ஒரு வட்டம். எத்தனை வட்டம் இருக்குது அப்ப? 3 வட்டம். இந்த வட்டக்கோளத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வட்டமும்
8 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 1 தொடக்கம் 8 வரையிலான எண்களால் இலக்கமிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வட்டத்துக்குள்ள எத்தனை இலக்கங்கள் வரணும்? 1 தொடக்கம் 8 வரையான இலக்கங்கள் வரணும். ஏபிசி என்ற ஆங்கில எழுத்துக்களை கொண்ட பிரதேசத்தினுள் குறித்த கோளப்பகுதி ஒன்றுபடி அமைந்துள்ளன. சரி பாருங்க, ஆக கீழ்வட்டம். ஆக கீழ்வட்டத்துல என்னென்ன இலக்கங்கள் இல்லைன்னு பாருங்க. 1 இருக்குது, என்ன இல்ல? 2 இல்ல, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இல்ல, 7 இல்ல. அப்ப கீழ்வட்டத்துல என்னென்ன இலக்கங்கள் இல்ல? 2, 6, 7. 2, 6, 7. நடுவட்டம். நடுவட்டத்துல என்னென்ன இலக்கங்கள் இல்ல பாருங்க. 1 இல்ல, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இல்ல, 6. 7 இருக்குது, 8 இல்ல. என்ன? ஆக மேல் வட்டம். அதுக்குள்ள என்ன இலக்கம்? 1 இருக்குது, 2 இல்ல, 3 இருக்குது, 4 இல்ல, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, என்ன இல்ல? 8 இல்ல. சரி, இந்த தகவல்களுக்கு ஏற்ப கீழே உள்ள ஒவ்வொரு வினாவிற்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவின இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டு மீது எழுதுக. சோ இந்த இலக்கங்கள் தான் எங்களுக்கு. சரி, இப்ப அப்படியே கீழே கொண்டு வர. சரி, இப்ப பாருங்க, ஏ பிரதேசத்தினுள் அமையக்கூடிய கோளப்பகுதியாக இருக்க முடிவது இவற்றுள் எது? கீழே என்னென்ன இலக்கங்கள் வரலாம்? கீழ் வட்டத்துல 7, சொல்லுங்க, 2, 6, 7 வரலாம். 2, 6, 7 வரலாம். நடுவட்டத்துல என்னென்ன வரலாம்? 1, 6, 8. 1, 6, 8. 1 வரலாம். இங்க 6 இல்ல, சோ வராது. 1, 6, 8. 1, 6, 8 3 வருமா? 1, 6, 8க்குள்ள இல்ல, வராது. இது வரலாம். மேல் வட்டத்துல என்னென்ன இலக்கங்கள் வரலாம்? 2, 4, 8. 4 இருக்குது, ஓகே. இந்த இது வராது. 2வது ஆன்சர். 3வது ஆன்சரும் வராது. ஏண்டா 1 நடுவுல வராடி வராது. 8, ஓகே. ஏண்ட பிரதேசத்துல என்ன வரலாம்? 1 அல்லது 4. 2 விட வந்தா இது கேட்டுமா? சரி, பி என்ற பிரதேசத்தினுள் அமையக்கூடிய கோளப்பகுதியாக இருக்க முடிவது இவற்றுடையது. பியில் அமையக்கூடியது. ஆக கீழ் வட்டத்துல என்னென்ன வரலாம்? 2, 6, 2, 7. 6, 7. 7, ஓகே. 4 வரலாமா கீழ் வட்டத்துல? இல்ல, ஆக வராது. கீழ் வராது. இந்த ஆன்சர் வராது. 2 வரலாமா கீழ் வட்டத்துல? வரலாம். 9. 2 வரலாம், வரலாம். நடுவட்டத்துல 6 வரலாமா? வரலாம். 1 வரலாமா? வரலாம். சாரி, இது வரவே வராது. 2வது வெட்டியாச்சு. நடுவட்டத்துல 6 வரலாமா? வரலாம். நடுவட்டத்துல 8 வரலாமா? வரலாம். வரலாம். ஆக மேல் வட்டத்துல 5 வரலாமா? 5. இல்ல, 2, 4, 8. 2, 4, 8 தான் வரலாம். சோ 2 முதலாவது வருமா? வராது. ஆக மேல் வட்டத்துல 8 வரலாமா? வரும். வரலாம். வரலாம். ஆக மேல் வட்டத்துல 7 வரலாமா? வரும். ஆக மேல் வட்டத்துல வராது. 2, 4, 8 தான் வரலாம். 7 வரலாமா? வராது. வராது. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 3வது. விலங்குகள் இருந்தா கேளுங்களா? விலங்குகள் என்று சொன்னா அது கேளு. 3 வட்டத்தையும் வச்சா சார் இதுல கணிப்பிடணும். ஓம் அத 3ஐயும் வச்சுதான் கணிப்பிடணும். இப்ப பாருங்க, சி என்ற பிரதேசத்தினுள் அமையக்கூடிய கோளப்பகுதி. இப்ப பாருங்க, கீழ்ப்பகுதியில 1 வரலாமா? கீழ் வட்டத்துல இல்ல, வராது. வராது. சோ இந்த முதலாவது ஆன்சர் வராது. ஆக கீழ்வட்டத்துல 6 வரலாமா? வரும். வரலாம். நடுவட்டத்துல 2 வரலாமா? இல்ல, வராது. சோ 2வது ஆன்சர் வராது. நடுவட்டத்துல கீழ்வட்டத்துல 6 வரலாம். நடுவட்டத்துல 4 வரலாமா? வராது. வராது. சோ இந்த ஆன்சர் வராது. அப்ப ஆன்சர் என்ன? 4வது. கீழ்வட்டத்துல 6 வரலாம். நடுவட்டத்துல 8 வரலாம். ஆக மேல்வட்டத்துல 2 வரலாம். இப்ப நாங்க போடுவோம். சி என்ற பிரதேசத்துல வரக்கூடியது என்ன? 2, 6, 8. 8, 6, 8, 2. அப்ப 6,
8 2. பி என்ற பிரதேசத்துல வரக்கூடியது என்ன 8 6 3. பில வந்து 8 சாரி என்ன இருக்க விளங்கப்படுத்த திரும்ப சரி ஓகே. பி என்ற பிரதேசத்துல வரக்கூடியது 3 சாரி 2 6 8. பாருங்க பேலன்ஸ் என்ன இருக்குது கீழ்வட்டத்துல 2 வந்துட்டு 6 வந்துட்டு என்ன வரல ஏக்கு அப்ப 7 வரும். நடுவட்டத்துல பாருங்க 6 வந்துட்டு 8 வந்துட்டு என்ன பேலன்ஸ் 1. மேல் வட்டத்துல பாருங்க 8 வந்துட்டு 2 வந்துட்டு என்ன வரல 4 வரல. அப்ப ஏண்ட பகுதிக்குள்ள வாரது என்னது 7 1 4. 7 1 4 வரக்கூடிய ஆன்சர் எத்தனாவது 1. முதலாவது. சரி திரும்ப ஒரு விளங்கப்படுத்துறேன் பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் இதுல கவனம் அறிங்க என்னன்னு சொன்னா ஸ்கிரீன்ல விளங்கப்படுத்துற போது உங்களோட கவனத்துகளை சிதற விடாதீங்க. நான் எங்க எழுதுறேன்னு உங்களுக்கு பார்த்துட்டு இருந்துதான் விளங்கும். சரி எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. இது ஏற்கனவே நடந்த கிளாஸ்ல அரவாசா சொல்லி கொடுக்குறீங்க இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்? ஏற்கனவே நடந்த கிளாஸ்ல அறவாசி ஏன்டா ஏற்கனவே நடந்த கிளாஸ்ல பிரச்சனை ஒன்றுண்டா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் போயிட்டு அது ஸ்பேஸ் ஃபுல்லா என்னதால நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அல்லது இடையில ஒரு கிளாஸ் போட்டு மேலதிக கேள்விகளுக்குரிய செய்முறையை சொல்லி தருவேன். ஓகேவா? செகண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு வர இல்லை சார், அப்போ கொஞ்சம் நீங்க கேட்கல. நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்லி தரேன்னா இடையில போட்டு. ஓகே ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ அஜா என்ன கொஞ்சம் போட்டு போட்டு சரி அதே அவங்க ஓ அது தூக்கமா இந்த சம்பளத்தை காட்ட போறதா வச்சாங்க 60 போல நிலவு ஓ 25 வருஷம் அங்கே மாதிரி சரி அப்ப அப்படி போட்டுக்கலாம் மச்சாச்சியா சரி சரியா சரி இந்த கேள்வியை பாருங்க. நாங்களுக்கு என்னண்டா நார்மலா பொய்க்கனா கிரகிக்கணும். இந்த கேள்வி எல்லாம் 3 வட்டம் இருக்குதா 3 வட்டம் இருக்குதா 3 வட்டம் இருக்குதாமா? எக்ஸ்கியூஸ் மீ பேசுற கேக்குதானே? ஓகே இத பாருங்க 3 வட்டம் இருக்குதா 3 வட்டம்ல எப்படி நம்பர் வரணுமா ஒவ்வொரு வட்டமும் சமனான 8 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 1 தொடக்கம் 8 வரையிலான எண்களால் இலக்கமிடப்பட்டுள்ளது. அப்போ வட்டத்துக்குள்ள 8 பிரிவுகளா பிரிக்கப்பட்டு எப்படி இலக்கம் குறிக்கப்பட்டிருக்கு எப்படி இலக்கம் குறிக்கப்பட்டிருக்கு 1 தொடக்கம் 8 வரையான 8 வரையான. அப்ப நாங்க இதை கீழ் வட்டம் என்று எடுப்போம். என்ன வட்டம் இது அடியில இருக்கிற வட்டத்தை கீழ் வட்டம் என்று எடுப்போம். கீழ் வட்டத்துல வராத எண்கள் என்னென்ன 1 வந்திருக்குது 2 வரல என்ன
3 6 வந்திருக்குது, 4 வந்திருக்குது, 5 வந்திருக்கு, வராது 6 6 7 7. அப்ப கீழ்வட்டத்துல வர வேண்டிய எண்கள் என்னென்ன? 2 2 6 6 7. இந்த 3 இலக்கம் மட்டும் தான் வரணும். என்ன வேண்ட விஷயம்? இப்ப கீழ்வட்டத்துல வர வேண்டிய இலக்கங்கள் என்னென்ன? 2 6 7. அதே மாதிரி நடுவட்டத்தை எடுங்க. நடுவட்டத்துல என்னென்ன இலக்கங்கள் வரலன்னு பாருங்க. 1 வரல, 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, 4 5 6 வரல, 7 வந்திருக்கு, 8 வரல. இப்ப நடுவட்டத்துல வர வேண்டிய இலக்கங்கள் என்னென்ன? 1 6 8 1 6 8. அதே மாதிரி ஆக மேல் வட்டத்துல இதான் ஆக மேல் வட்டமா? இதுல என்னென்ன இலக்கங்கள் வரல? 1 வந்திருக்குது, 2 வரல, 3 வந்திருக்குது, 4 வரல, 5 வந்திருக்கு, 6 வரல, 7 8 வரல. அப்ப ஆக மேல் வட்டத்துல வர வேண்டிய இலக்கங்கள் என்னென்ன? 2 4 2 4 8. இப்ப இதை வச்சுக்கொண்டு கேள்விக்குள்ள போவோம். இதை நான் அப்படியே லேசி அப்படியே காப்பி பண்ணி எடுப்பேன். சரி, சில பாருங்க, இது இவ்வளவு விளையாட்டு தானே உங்களுக்கு இப்ப சொன்ன வரைக்கும்? சார். சொன்ன ஓகே. இப்ப பாருங்க, ஏ என்ற பிரதேசத்தினுள் அமையக்கூடிய கோளப்பகுதியாக இருக்க முடிவது. இப்ப ஏ என்ற பிரதேசம் எது? ஏ என்ற பிரதேசம் மேல்வட்டம் அப்படியே நான் அடிச்சு விடுறேன் பாருங்க. ஏ என்ற பிரதேசம் எது? இந்த பகுதிக்குள்ள வர வேண்டிய இலக்கம் எதுன்னு கேட்கிறேன். சரியா? அப்ப இதுக்குள்ள எப்படி வரணும்னா, ஒரு கீழ்வட்டம் ஒன்றிக்கும், அதே மாதிரி நடுவட்டம் ஒன்றிக்கும், அதே மாதிரி ஆக மேல் வட்டம். இந்த மூணும் சேர்ந்த இந்த ஒரு பகுதி. ஆ. ஓ, இப்ப பாத்தீங்கன்னா ஆக கீழ்வட்டம்ங்கிறதுக்குள்ள கொஞ்சம் வரீங்களா? ஆக கீழ்வட்டம்ங்கிறதுக்குள்ள சரி பண்ணுங்க மச்சான், காத்துட்டு அப்படின்னு. சரி, கீழ்வட்டம்ங்கிறதுக்குள்ள இந்த 7 வரலாமா? வரும் வரலாம். நடுவட்டத்துக்குள்ள 1 வர வேண்டி இருக்குதா? வரும் வரலாம். ஓ, வரலாம். ஆக மேல் வட்டத்துல 4 வரலாமா? வரலாம் வரலாம். நாங்க மேல் வட்டத்துக்குரியதை பார்க்கணும். இதான மேல் வட்டம். ஓகே, 4 வரலாம். அதே மாதிரி கீழ்வட்டத்துல 6 வரலாமா? ஓ கீழ்வட்டத்துல 6 வரலாம். ஓகே. நடுவட்டத்துல 5 வரலாமா? 5 இருக்குதா? வர வேண்டி இருக்குதா? இல்ல வராது வராது. என்ன வரலாம்? 1 6 8. அதுல 3ல ஏதாவது ஒன்று வரலாம். 5 வரலாமா? இல்ல வராது. விளங்கிட்டா மக்கள்? விளங்குதா என்னண்டு? ஆம் சார் ஓகே. அப்ப இந்த 2வது ஆன்சர் வருமான்னு கேட்டா வராது. அடுத்தது, ஆக கீழ்வட்டத்துல 7 வரலாமா? வரும் வரலாம். நடுவட்டத்துல 3 வரலாமா? வராது வராது. ஏன்னா நடுவட்டத்துல வர வேண்டிய இலக்கங்கள் என்னன்னா 1 6 8. 3 வரலாமான்னு கேட்டா வராது. சோ 3வது ஆன்சர் வருமா? ம். வராது. அதே மாதிரி 4வது ஆன்சர் பார்ப்போம். கீழ்வட்டத்துல என்ன வரலாம்? 2 வரலாம். நடுவட்டத்துல 6 வரலாம் 6 வரலாம். மேல் வட்டத்துல 8 வரலாம். வரும் சோ ஆன்சர் வந்து 1 இருக்குது, 4 இருக்குது. சோ இந்த ஆன்சர் அப்படியே வச்சு கொள்ளுங்க. இப்ப நாங்க அடுத்த கேள்விக்குள்ள போவோம். பி என்ற பிரதேசத்தினுள் அமையக்கூடிய கோளப்பகுதியாக இருக்க முடிவது இவற்றுள் எது? பிங்கிறதுக்குள்ள வராது. அதாவது எதை கேட்கிறான்? பிஏ கேட்கிறான். இதான பி. இதுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு கீழ்வட்டம் இருக்குது, ஒரு நடுவட்டம், மேல் வட்டம். இதுக்குள்ள எது வரும்னு கேட்கிறான். இல்லைங்க விஷயம் இல்லைடா. இப்ப கீழ் பிரதேசத்துல கீழ்வட்டத்துல 7 வரலாமா? வரும் சார் வரலாம்.
நடுவட்டத்துல 6 வரலாமா? வரும். வரலாம். வரலாம். ஆக மேல் வட்டத்துல 5 வரலாமா? மேல் வட்டத்துல வராது. 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 வரக்கூடியது என்ன? 2 4 8 மட்டும்தான். சோ முதலாவது ஆன்சர் வராது. கீழ் வட்டத்துல 4 வரலாமா? வராது. 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 வரக்கூடிய கீழ் வட்டத்துல வரக்கூடிய இலக்கங்கள் என்ன? 2 6 7 மட்டும்தான். சோ வராது. கீழ் வட்டத்துல 2 வரலாமா? வரும். வரலாம். அதே மாதிரி நடுவட்டத்துல 6 வரலாமா? ஓ சார் வரும். வரலாம். மேல் வட்டத்துல 8 வரலாமா? வரும். வரலாம். வரலாம். சோ இந்த ஆன்சர் வரலாம். அதே மாதிரி கீழ் வட்டத்துல 2 வரலாமா? வரும். வரலாம். நடுவட்டத்துல 8 வரலாமா? வரும். வரலாம். ஆக மேல் வட்டத்துல 7 வரலாமா? வராது. வராது. ஏண்டா ஆக மேல் வட்டத்துல என்னென்ன இலக்கணம் வரலாம்? 2 4 2 4 8 தான். சோ இந்த ஆன்சரும் வராது. அப்ப என்ன ஆன்சர் வரும்? பி என்ற பிரதேசத்துல வரக்கூடிய இலக்கங்கள் மூன்றாவது ஆன்சர். விளையாட விஷயம் போடுவோம். பிக்குள்ள வாரது என்ன? 2 6 8. 2 6 8. அப்ப நாங்க வெட்டி விடுவோம். கீழ் வட்டத்துல 2 பைத்து, நடுவட்டத்துல 6 பைத்து, மேல் வட்டத்துல 8 பைத்து. சரி, இப்ப சி என்ற பிரதேசத்தினுள் அமையக்கூடிய இலக்கம் சிக்குள்ள வாரது இலக்கம். ஆக கீழ் வட்டத்துல 1 வரலாமா? கீழ் வட்டத்துல 1 வரலாமா? வராது. ஏன்னு சொன்னா சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகிக்கா? மழை பெய்யுதுனால உங்களுக்கு சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகிக்குதா? இல்லையே. சரி பாருங்க. ஆக கீழ் வட்டத்துல 1 வரையலாம். சோ 1வது ஆன்சர் வராது. அதே மாதிரி கீழ் வட்டத்துல 6 வரலாம். நடுவட்டத்துல 2 வரையலுமா? இல்ல. வரையலாம். நடுவட்டத்துல வரக்கூடியது 1 6 8 தான். சோ வராது. அதே மாதிரி கீழ் வட்டத்துல 6 வரலாமா? வரலாம். நடுவட்டத்துல 4 வரையலுமா? வராது. இல்ல. சோ 3வது ஆன்சரும் இல்ல. சோ ஆன்சர் என்ன? 4வது. சி பிரதேசத்துல வரக்கூடிய ஆன்சர் என்ன? 6 8 2. சிக்குள்ள வாரது 6 8 2. இப்ப பாருங்க கீழ் வட்டத்துல என்னென்ன இல்ல? 6 8 2. பேலன்ஸ் என்னென்ன இருக்குது பாருங்க. கீழ் வட்டத்துல வரக்கூடியது 7. அடுத்தது 1 நடுவட்டத்துல 1. 4 அதே மாதிரி ஆக மேல் வட்டத்துல 4. 4. சோ 7 1 4 என்று வரக்கூடிய ஆன்சர் எது? அப்ப ஏ பிரதேசத்துல வரக்கூடியது எது? முதலாவது. முதலாவது ஆன்சர். கிளியரா? ஓகே. சரி, இத கேள்விய பாருங்க. இது வந்து தகவல்கள் ஒழுங்கமைப்பு, தரவுகளை ஒழுங்கமைத்தல் கேள்வி. ஆஹ் சரி, பாருங்க. 21 தொடக்கம் 25 வரையுள்ள வரையானவை டயஸ். ஹலோ, போட்டுனா போட்டுனா. சரி, 21 தொடக்கம் 25 வரையானவை டயஸ், சில்வா, மஹிபால, சேனாதீர மற்றும் லயனல் ஆகிய 5 நபர்களுக்கு உரித்தான ABCDE ஆகிய பிரதேசங்களில் உள்ள காணிகள் தொடர்பானது. சோ இந்த கேள்வி செஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? ஆன்சர் சொல்லலாமா?
இந்த கேள்வி செஞ்சவங்க யாரும் இருக்கீங்களா? பேசுறது கேக்குதாண்ணா? சார் விளங்குது. ஓகே, ஏன்னா இங்க சரியான சவுண்ட் அடிக்கும், எனக்கு பேசுறேன் கேட்கல. ஏன்னா சரி, ஒரு டைம் தரவா செஞ்சு பாக்குறது இந்த கேள்வியை, இல்ல விளங்கப்படுத்தவா? விளங்கப்படுத்துங்க சார். விளங்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. விளங்கப்படுத்துங்க சார். விளங்கப்படுத்தணும். அப்ப உங்களுக்கு செய்யறது டைம் ஆனதா? சரி, ஆஹ் ஒரு 5 நிமிடம் டைம் தரேன், செஞ்சு பாருங்களேன். நீங்க என்ன பிரச்சனைடா, நான் விளங்கப்படுத்துறதை விட எஃபெக்டிவானது என்னன்னா, நீங்க செஞ்சு பார்த்து முதல்ல உங்களுக்கு ஆன்சர் வராட்டி நான் விளங்கப்படுத்தும் போதுதான் இன்னும் நல்லா விளங்கு. ஓ, டைம் வந்து 8:30, 8:35 குயிக்கா செஞ்சு காட்டுங்க பாப். 8:35 கொமெண்ட்ல இதை போடுங்களா, நம்ம ஆன்சரு கொமெண்ட்ல ஆன்சரை போடுங்க. ஹலோ, ஓ சரி, சரியா பாப். அது ரொம்ப புரியல. ஓ. ம்.
ஆஹ் யாரும் இன்னும் ஆன்சர் அனுப்பல, யாரும் செய்யலையா அப்ப? அந்த தரவெடுக்கிறது விளங்குது இல்ல சார், எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி. ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ட்ரை பண்ணுங்க பாப்போம். ட்ரை பண்றேன் தான். சரி, ட்ரை ஒன்று பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு ஒன் மினிட் ட்ரை. கெட்டிக்காரர்கள் யார் இருக்கான்னு பாக்கணுமே. சரி, கொஸ்டின்ஸ் ஸ்கிரீன் பேப்பர் யாரும் பிரிண்ட் அவுட் எடுக்கலையா? சரி, டைம் முடிஞ்சது. யாரும் ஆன்சர் அனுப்பல, யாரும் கேள்வி செய்யலன்ற அர்த்தம். சரி, ஃபர்ஸ்ட் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே. ஓகே, அது ப்ராப்ளம் இல்ல. சரி, உங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணுமே நான். சரி, பாருங்க. சரியா வாப்பட காட்சி என்ன காட்சி தான் நான் தரணும் நம்மளை வந்து காசு பிரச்சனை எல்லாம் போகுது. சரி, ஓகே, கேள்விய பாருங்க. இது என்னது? தரவுகளை ஒழுங்கமைத்தல் கேள்வி. தரவுகளை ஒழுங்கமைத்தல் வினாக்கள் வந்தா என்ன மாதிரி செய்யறேன்னு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேனா? சொல்லி தந்திருக்கேனா? இல்ல, இப்ப நான் ஃபர்ஸ்ட் படிக்கும். இப்ப தரவுகளை ஒழுங்கமைத்தல் வினாக்கள் வந்தா என்ன மாதிரி செய்யறேன்னு பாத்துக்கணும். என்ன மாதிரி செய்யறேன்டா, நிறை நிரல் உருவாக்கணும். நிறை நிரல்னா என்னது? அதாவது பொட்டி அடிக்கிற அவ்வளவுதான் விஷயம். என்னது? அட்டவணை போடுறது. எப்படின்டா, இதுல வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று என்னன்னு, டயஸ், சில்வா, மஹிபால, சேனாதிரன், லயனல் என்ற 5 நபர்கள். அந்த 5 நபர்களே எடுக்கிற யார் யாரு? டயஸ், சில்வா, மஹிபால, சேனாதிர, லயனர், 5 பேர். அடுத்த ஒரு விஷயம் எடுக்கிறேன். என்ன விஷயம்? ஏபிசிடிஇ ஆகிய பிரதேசம் உள்ள காணிகள். அப்ப எங்க காணிகள் இருக்கு அவங்களுக்கு? ஏ பி சி டிஇ என்ற பிரதேசத்தில் உள்ள காணிகள். என்ன இது வரைக்கும் செஞ்சிருக்கேன் சார். இப்ப என்னால எப்படி அந்த தரவெடுக்கிறன்றது தெரியுது இல்ல. சரி, நான் பாருங்களா ஒவ்வொன்றை சொல்லி தரேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க போனது லேஸ் எங்களுக்கு கேள்வி. என்னன்னா, எக்ஸாம்லயும் நாங்க வந்து கேள்விகளை செய்யற போது கொஞ்சம்
கிரகிச்சு கேள்வியில வாய்ச்சோம்டா ஈஸியா செய்யலாம். சரிப்பா, சரி. இப்ப பாருங்க, இப்ப நீங்க இப்படி அழகாலாம் இதுல அடிச்சிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. நார்மலா உங்களுக்கு வார மாதிரி குயிக்கா இப்படியா அந்த என்னது ரூலர் வச்சு சிலாக்கள் என்னண்டா பெர்ஃபெக்ட்லயும் கடும் பெர்ஃபெக்டான ஆகல் இருக்கா அப்படின்டா ரூலர்லாம் வச்சு இதுக்கெல்லாம் மார்க்ஸே இல்லை, வார மாதிரி குயிக்கா அடிச்சு விடுற வேண்டியதான். இதுல பாருங்க, எந்த ஒரு பிரதேசத்திலும் ஒருவருக்கு ஒரு காணி மாத்திரம் உள்ளது. அப்படின்னா என்னது? முதலாவது தரவு, எந்த ஒரு பிரதேசத்திலும் ஒருவருக்கு ஒரு காணி மட்டும் உள்ளன. அப்ப இத ஏங்கிறது என்னது? ஒரு பிரதேசம். பிங்கிறது என்னது? ஒரு பிரதேசம். பிரதேசம். சிங்கிறதும் ஒரு பிரதேசம். டிங்கிறது ஒரு பிரதேசம். இங்கிறதும் ஒரு பிரதேசம். அப்ப இதெல்லாம் பிரதேசங்கள் என்ன? உதாரணமா ஏ பிரதேசத்துல டயஸுக்கு 2 காணி கேளுமா? இல்ல. 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 அதான் சொல்றான், எந்த ஒரு பிரதேசத்திலும் ஒருவருக்கு எத்தனை காணி இருக்கலும்? ஒன்று. ஒன்று மட்டும்தான் இருக்கணும். ஒன்றை விட கூடுதலா யாருக்கும் இருக்கலா. சோ இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, 5 பிரதேசங்களிலும் ஒருவருக்கு காணிகள் உள்ளன. என்னையா? ஒவ்வொரு அதாவது பிரதேசத்திலும் ஒரு காணிகள் எத்தனை பிரதேசங்கள் இருக்கு மொத்தம்? 5. 5. இந்த 5 பிரதேசத்திலையும் காணி உள்ளவர் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர். 5 பேர். என்ன சொல்லுகிறான்? 5 பிரதேசங்களிலும் ஒருவருக்கு காணிகள் உள்ளன. அப்ப 5 பிரதேசத்திலையும் உதாரணமா டயஸ் எடுங்கள, டயஸுக்கு ஏ பி சி டி இ எங்க 5 பிரதேசத்திலையும் காணி இருந்தா எத்தனை? அப்படி சொல்றான். எப்படி? ஒரே ஒரு ஆளுக்கு தான் 5 பிரதேசத்திலையும் காணி இருக்குது. விளையாட விஷயம். ஓகே. அடுத்தது, இருவர் 4 பிரதேசங்களில் காணிகளை கொண்டுள்ளனர். 2 பேருக்கு எத்தனை பிரதேசத்துல காணி இருக்குது? 4. 4 பிரதேசம். 4 பிரதேசத்துல காணி இருக்குது. அடுத்தது, ஏனைய இருவர் 3 பிரதேசங்களிலே காணியை கொண்டுள்ளனர். ஏனைய 2 பேர் எப்படி? 3 பிரதேசங்கள்ல வச்சிருக்காங்க. 3 பிரதேசங்கள்ல காணி இருக்குது. கிளியரா அது? ஆம் சார். ஓகே. அடுத்த தரவும், மஹிபாலவுக்கு காணிகள் உள்ள அனைத்து பிரதேசங்களிலும் டயஸுக்கு காணிகள் உள்ளன. மஹிபாலவுக்கு எங்கெல்லாம் காணி இருக்குதோ அங்கெல்லாம் டயஸுக்கு காணி இருக்கு. சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதை செய்யல இப்பவை. அடுத்தது, டயஸின் காணிகள் உள்ள அனைத்து பிரதேசங்களிலும் சேனாதிரவுக்கு காணிகள் உள்ளன. இப்ப டயஸுக்கு எங்கெல்லாம் காணி இருக்குதோ அங்கெல்லாம் சேனாதிரவுக்கு காணி இருக்குது. மஹிபால மற்றும் லயனலுக்கு ஒரே எண்ணிக்கையான காணிகள் உள்ளன. மஹிபாலவுக்கும் லயனலுக்கும் ஒரே எண்ணிக்கையான காணி. அப்ப நான் இன்னைக்கு நோட் பண்ணிக்கொள்றேன். இவருக்கு எத்தனை காணி இருக்குதோ அதே அளவு காணிதான் லயனலுக்கும் இருக்கும். என்ன? அப்ப அது சரி. கிளியர் அது? ஓகே. சேனாதிரவிடம் உள்ள காணிகளை விடவும் சில்வாவுக்கு குறைவான காணிகள் உள்ளன. என்னையா? சேனாதிர காணியை விட சில்வாவுக்கு குறைவான காணி. சேனாதிர காணியை விட குறைவான காணி சில்வாட்ட இருக்குதான். டயஸ், லயனல் மற்றைய ஒரு நபருக்கு சி பிரதேசத்தில் காணிகள் இல்லை. யார் யாருக்கு சி பிரதேசத்துல காணி இல்லையா? டயஸுக்கு இல்லையா, லயனலுக்கு இல்லையா, அடுத்தது மற்ற ஒரு நபருக்கு. அப்ப சி பிரதேசத்துல எத்தனை பேருக்கு காணி இல்ல? 3 பேருக்கு. 3 பேருக்கு இல்ல. நான் நோட் பண்ணிக்க, 3 பேருக்கு காணி இல்ல. கிளியரா? மெதுவா தான் செஞ்சுட்டு போறேன், உங்களுக்கு விளங்கணும். விளையாண்டாமகள். அடுத்தது பாருங்க, ஈ பிரதேசத்தில் மஹிபால உட்பட 3 நபர்களுக்கு காணி இல்லை. அப்ப மஹிபாலவுக்கு எங்க ஈ பிரதேசத்துல காணிக்குமா? இல்ல. அப்ப ஈ பிரதேசத்துல எத்தனை பேருக்கு காணி இல்ல? 3 பேருக்கு. 3 பேருக்கு காணி இல்ல. சரி, அதுவும் சரி. இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம்.
5 பிரதேசங்களையும் காணியை கொண்டவர் எத்தனை பேரு? ஒருத்தர். 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 அது டயஸ் அறிக்கையில 5 பிரதேசத்திலையும் காணி இருக்கிறது இல்ல. 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 ஏன் அது? சீல இல்ல. மகிபால சீல இருக்கு. இல்லைன்னு சொன்னா சீல இல்லைன்னு சொன்னா எப்படி 5 பிரதேசத்துல வார? சரி, மஹிபாலவுக்கு இருக்கலுமா 5 பிரதேசத்துல இல்ல. காணி? ஈல இல்ல. 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 ஏண்டா அவருக்கு ஈல காணி இல்லைன்னா எப்படி 5 பிரதேசத்துல காணி வாரு? லயனலுக்கு இருக்கலுமா? இல்ல. இல்ல. இல்ல இல்ல. இல்ல இல்ல அப்ப யாருக்கு இருக்கலும் 5 பிரதேசத்துல காணி? சில்வாவுக்கும் இல்லைன்னா சேனா. சில்வாக்கு சேனா. சேனாதிபதிக்கு இருக்கலும். அதுல ஒன்று சொல்றான் பாருங்க, நம்ம நோட் பண்ணிடலாம் பாருங்க. என்னது? சேனாவை விட சில்வர் குறைவு. சேனாதிரில் உள்ள சில்வாவுக்கு குறைவான காணி. சேனாதிரவிடம் உள்ள காணிகளை விடவும் குறைவான காணிகள் யார்கிட்ட இருக்குது? சில்வாவுக்கும். சில்வாட்டு இருக்கு. அப்ப யார்கிட்ட 5 காணி இருக்கலும்? சேனாதிரர். சேனாதிரடு. ஏண்டா சேனாதிரட்டு இருக்கிறத விட குறைவா தான் சில்வாட்டு இருக்கு. அப்ப 5 பிரதேசங்களையும் காணியை கொண்டவர் யாரு? சேனாதிர சேனாதிரர். சேனாதிர. சரியா? சரி, இவர்கிட்ட 5 பிரதேசங்களையும் காணி இருக்கு. ஓகே. இப்ப நாங்க அது ஓகேவா? இப்ப இந்த தரவு இப்ப நாங்க வட்டம் போட்டு வச்ச தரவுகள்லாம் வருவோம். என்ன வட்டம் போட்டு வச்சிருக்கீங்க? முதல்ல வட்டம். மஹிபாலாவுக்கு காணிகள் உள்ள அனைத்து பிரதேசங்களிலும் டயஸுக்கும் காணிகள் உள்ளன. மஹிபாலவுக்கு காணிகள் உள்ள அனைத்து பிரதேசங்களிலும் டயஸுக்கும் இருக்கு. உதாரணத்துக்கு மஹிபாலவுக்கு சி என்ற பிரதேசத்துல காணி இருக்கலுமா? இல்ல, இருக்க முடியாது. அப்படி இருந்தா அது யாருக்கு இருக்கணும்? டயஸுக்கும் இருக்கணும். டயஸுக்கு இருக்கணும். அப்ப டயஸுக்கு இல்லைன்னு சொன்னா மஹிபாலவுக்கு இருக்குமா அது அந்த பிரதேசத்துல காணி? இல்ல இல்ல. 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 விஷயம் என்னது? உதாரணத்துக்கு மஹிபாலவுக்கு சி பிரதேசத்துல காணி இருக்குன்னு வைங்களேன், சும்மா சொல்றேன். இருந்தா மஹிபாலவுக்கு எங்க எல்லாம் காணி இருக்குதோ அங்கெல்லாம் டயஸுக்கும் இருக்கணும். அங்கெல்லாம் டயஸுக்கும் காணிகள். அனைத்து பிரதேசங்களும் டயஸுக்கு இருக்கும். அப்ப மஹிபாலவு சி பிரதேசத்துல காணி இருந்தா டயஸுக்கு என்ன செய்யணும்? ஸ்ரீ பிரதேசத்துல இருக்கும். ஆனா சி பிரதேசம் டயஸுக்கு இருக்கா காணி? இல்ல இல்லைன்னு சொன்னா அப்ப மஹிபாலவுக்கு இருக்குமா? இல்ல. இருக்காது. இருக்காது. அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு ஆளுக்கு ஆக குறைஞ்சது எத்தனை காணி இருக்க, எத்தனை பிரதேசங்களை காணி இருக்கலும்? 3 பிரதேசம். கூடினது 5 பிரதேசத்துல, குறைஞ்சது 1 3. 3 பிரதேசனே. 3 பாருங்க, மஹிபாலவுக்கு எத்தனை பிரதேசத்துல காணி இல்ல? 2 பிரதேசத்துல இல்ல. 2 பிரதேசத்துல காணி இல்ல. அப்ப எத்தனை பிரதேசத்துல இருக்கும் இன்னும்? 3 பிரதேசத்துல இருக்கும். பேலன்ஸ் வர 3லயும் இருக்குமா இல்லையா? இருக்கும். இருக்கும். இப்ப பாருங்க, எங்களுக்கு தெரியும் மஹிபாலவுக்கு எத்தனை பிரதேசத்துல காணி இருக்குது? 3 பிரதேசத்துல. மஹிபாலவுக்கு எத்தனை காணி இருக்கோ அதே எண்ணிக்கையான காணி தான் டயஸுக்கு. டயஸுக்கு இருக்கும். டயஸுக்கா? டயஸுக்கும் இருக்கணும், லயனலுக்கும் இருக்கணும். என்னமா கொஞ்சம் நீங்க மஹிபால மற்றும் லயன் இது பாருங்கம்மா, மஹிபால மற்றும் லயனலுக்கு ஒரே எண்ணிக்கையான காணிகள். மஹிபாலவுக்கு எத்தனை காணி இருக்குதோ அதே எண்ணிக்கையான காணி தான் லயனலுக்கும் இருக்கணும். அதுதான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் மைக்கு. ஓகே. மஹிபாலவுக்கு எத்தனை காணிகள் இருக்குதோ அதே எண்ணிக்கையான காணி தான் லயனலுக்கும் இருக்கும். மஹிபாலவுக்கு சமன் போட்டிருக்கேன்னு பாருங்க, லயனலுக்கு சமன் போட்டிருக்கேன். மஹிபாலவுக்கு எத்தனை இருக்குது? 3 3. லயனலுக்கு எத்தனை பிரதேசத்துல காணி இருக்கும்? 3 3 பிரதேசம். அப்ப ஒரு ஆளுக்கு 5 பிரதேசத்துல காணி இருக்கு. ஓகே. 2 பேருக்கு 4 பிரதேசத்துல இருக்கு. 2 பேருக்கு 3 பிரதேசத்துல காணி. யார் யார் 2 பேரும்? மஹிபாலா லயன். அதுவும் சரி. அப்ப இந்த மிச்ச 2 பேருக்கு 4 பிரதேசம். அது யாரு மிச்ச 2 பேரும்? டயஸும் சில்வாவும். டயஸுக்கும் சில்வாக்கும் 4 பிரதேசங்கள்ல காணிருக்கு. ஹலோ கிளாஸ்
ஓகே சாரியா விளைந்த யார் யாருக்கு எத்தனை ஹானிண்டு டயஸுக்கு எத்தனை ஹானி 4 4 சில்வாக்கு 4 மஹிபாலவுக்கு 3 லயனலுக்கு 3 சேனாதிரைக்கு 5 சரி இப்ப பாருங்க சி பிரதேசத்துல எத்தனை பேரு காணி இல்ல 3 பேருக்கு 4 பேருக்கு பேரு பாருங்கம்மா 4 நல்லா பேருக்கு நாங்க என்ன 4 நோட் பேருக்கு என்ன நோட் பண்ணிக்கோம் சி பிரதேசத்துல 3 எத்தனை பேர் பேரு 3 பேரு 3 பேருக்கு யார் யாருக்கு இல்ல 3 பேரும் டயஸுக்கும் டயஸுக்கும் மஹிபாலுக்கும் லைன் டயஸ் மஹிபாலவுக்கும் மஹிபாலஸ் லயனல் அப்ப மிச்சம் 2 பேருக்கு மிரிக்கும்லவா இருக்கும் ஈ பிரதேசத்துல எத்தனை பேரு காணி இல்ல கீழ மஹிபாலுக்கும் மஹிபால உட்பட 3 பேருக்கு காணுங்க 3 பேரு காணி இல்ல இப்ப பாருங்க டயஸுக்கு எத்தனை பிரதேசத்துல காணி இல்ல டயஸுக்கு எத்தனை பிரதேசத்துல காணி இருக்குது 4 பேருக்கு 4 பேருக்கு 4 பிரதேசத்துல இப்ப பாருங்க சீல இல்ல மிச்சம் இருக்கிற 4லயும் வருமா இல்லையா வரும். வரும் சரி இப்ப பாருங்க எங்களுக்கு தெரியும் 3 பிரதேசத்துல ஈல இல்ல 2 பேருக்கு இருக்குது ஈ பிரதேசத்துல யார் யாருக்கு டயஸுக்கும் சேனா சேனாதிரவுக்கும் இருக்கு மிச்சம் 3 பேருக்கும் வருமா 3 பிரதேசத்துலயும் காணி வராது வராது சரி இப்ப பாருங்க லயனலுக்கு எத்தனை பிரதேசத்துல காணி இருக்குது 3 காணிட்டு 3 இருக்கு 3 பாருங்க பலன் சரியா 3 சரியா இப்ப சில்வாவுக்கு எத்தனை பிரதேசத்துல காணி இருக்குது 4 சரி 4 பலன் சரிகிற 4 வரும் சரியா இவ்வளவுதான் கேள்வி இப்ப பாருங்க சில்வாவிடம் உள்ள காணிகளின் எண்ணிக்கை யாது சில்வாட்ட எத்தனை காணி இருக்குது 4 4 4 சோ ஆன்சர் 3 அதிக எண்ணிக்கையான காணிகளை கொண்ட நபர் யார் அதிக எண்ணிக்கையான காணிகளை கொண்டவர் யாரு சேனா சேனாதி சேனாதிரர் 4வது ஆன்சர் சில்வாவிடம் எந்த பிரதேசத்தில் காணிகள் இல்லை ஈ பிரதேசத்தில் பிரதேசம் ஈல இல்ல மஹிபாலவிடம் எந்த பிரதேசத்துல காணி இல்ல சி மற்றும் இ சி மற்றும் இ ஆன்சர் என்ன இருக்குது சி 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 ஆன்சர் வந்தப்ப 3வது அடுத்தது லயனரிடம் எந்த பிரதேசத்தில் காணி இல்ல இ சி சி மற்றும் இ ஆன்சர் என்ன இருக்குது இ ஈன்னு சொன்னா ஆன்சர் 4வது இலகுவான கேள்வியா கேள்வி பேசி நாங்க யோசிக்கிற திறன் இன்னும் கொஞ்சம் மாறணும் கேள்வி லேசி கேள்விங்கிறது லேசி ஆனா என்ன பிரச்சனைடா ஒரு கேள்வியை கிரகிக்கிற அடுத்தது நோட் பண்ணிக்கொள்ற இதெல்லாம் குறைவு நம்மகிட்ட அது பழகணும் இந்த இப்படியான கேள்விகளை செஞ்சு பழகினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும் கிரகிக்கிற திறன் உருவாகும் கிரகித்தல் இதுக்கு மட்டுமா பிரயோசனப்பட போதும் கூட இல்ல எதுக்கு உங்களோட வர லாங்குவேஜ் பேப்பருக்கு உதவி செய்யும் சரி அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கேள்வியை திரும்ப ஒரு தரம் 2-3 தரம் செஞ்சு பார்க்கணும் சரியா 2 தரம் செஞ்சு பார்ப்பீங்களா கட்டாயம் செஞ்சு பாருங்களா இது செஞ்சோம் தானே 26 தொடக்கம் 30 செஞ்சோம் செஞ்சனாங்க இதுக்கு சும்மா சொல்லிட்டு போவா குயிக்கா அந்த ரெக்கார்டிங் சொல்லிட்டு போறோம் பாருங்க 26 தொடக்கம் 30 வரையான வினாக்கள் பின்வரும் அட்டவணை அடிப்படையாக கொண்டவை ஏ தொடக்கம் ஈ வரையான ஆங்கில எழுத்துக்கள் அலுவலகம் ஒன்றின் தளங்களை குறிப்பின அப்ப ஏல இருந்து ஈ வரையான தளங்கள் இதெல்லாம் என்ன ஏங்கிறது பிங்கிறது சிங்கிறது என்ன அலுவலகம் அந்த அலுவலகத்துல இருக்கிற தளங்கள் என்ன
இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள பெயர்கள் அலுவலக ஊழியர்களின் பெயர்கள். அப்ப ரேவதி, ரூபி, வதனா, கலா, மலர் என்கிறதெல்லாம் யாரு? ஊழியர்கள். அலுவலக ஊழியர்களோட பேர். குறித்த அலுவலக தளத்தில் கடமையாற்றும் ஊழியரின் பெயரானது. இப்ப இந்த ஏங்கிற தளத்துல கடமையாற்ற ஊழியர் பெயர் வந்து எப்படியாம்? நிலைக்குத்தாகவோ கிடையாகவோ ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை என்ன செய்யல, தரப்படவில்லை. அப்படின்னு என்னையாம்? ஏங்கிற தளத்துல வேலை செய்யறோட பேரு கிடையாகவோ, அதாவது இந்த ஓடர் இந்த சைட்லயோ அல்லது நிலைக்குத்தாகவோ என்ன செய்யலையா, ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை வரவில்லையா. உதாரணமா நீங்க ரேவதி ஏங்கிற தளத்துல வேலை செய்வான்னு கேட்டா இல்ல. ஏன்? நிலைக்குத்தாக அவளோட பேர் 2 தடவை, ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை வந்துருக்கு. அதே மாதிரி ஏங்கிறதுல கலா வேலை செய்வாவா? இல்ல. ஓ, ஏன்னா கலாட பேரு கிடையாக இல்ல. ஏற்கனவே வந்திருக்குது. ரூபி வேலை செய்வாவா? வேலை செய்யலாம். வதனா வேலை ஓ, செய்வாவா ஏங்கிற தளத்துல? இல்ல. இல்ல. ஏன்னா நிலைக்குத்தாக 2 ரெண்டு தடவை தடவை. வந்திருக்கு. அப்ப ஏங்கிற தளத்துல வேலை செய்யறவர் யாரு? ரூபி. 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 அப்ப ரூபி வந்து ஏன்டா ரூபியை மத்த எல்லா தளத்திலையும் வெட்டி விடுவோமா? சரி. பிங்கிற தளத்துல வேலை செய்யறது யாரு? வதனா வருவாவா? இல்ல. இல்ல. ஏன்டா வதனோட பேர் ஏற்கனவே ஈல வந்து. கிடையா வந்திருக்கு. சோ வராது. மலர் வருமா பீல? இல்ல. வராது. ஒன்றுக்கு மேற்பட்ட வராது. தடவை வந்திருக்கிறேன். அப்ப பீல வேலை செய்யறது யாரு? கலா. கலா. அப்ப கலா பீலண்டா மத்த எல்லா தளத்திலையும் விட்டுடுவோமா கலாவை? சரி. அடுத்தது சிங்கிற தளத்துல வேலை செய்யறது யாரு? ரேவதி வருமா? இல்ல. வராது. ஏன்டா ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை வந்திருக்கு. இப்ப சீல வேலை செய்யறது யாரு? வதனா. வதனா. அப்ப வதனா சீலண்டா மத்த எல்லா தளத்திலையும் வதனா வெட்டி விடுவோம். அப்ப டிங்கிற தளத்துல யார் வேலை செய்யறா? ரேவதி. 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 ஈங்கிற தளத்துல யார் வேலை செய்யறா? கலா. கலாவா? கலா ஏற்கனவே பீல வேலை செய்யறா. யாரு? மலர். 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 அப்ப ஏங்கிற தளத்துல ரூபி, பிங்கிற தளத்துல வந்து கலா, சிங்கிற தளத்துல வதனா, டிங்கிற தளத்துல ரேவதி, ஈங்கிற தளத்துல மலர். கிளியர் அந்த கேள்வி? சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஓ இதுல சொல்லுங்க. வந்து அந்த நிலை குத்தகம் கிடையாகவும் வந்து தரப்படையிலன்னு சொல்லப்பட்டதுல இருந்து நாங்க எதிர்மாறா விளங்கிக்கிடணும். அப்படி இல்லாத இதுதான் இதுக்கு உள்ளதுன்னு சொல்லி ஓ புரியுதுன்னு சொல்லி. ஓ நிலைக்குத்தான் கிடையாகும் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை இல்லைன்னு சொன்னா அது ஏ தளத்துல வேலை செய்யற ஆள் அரிப்பா, இல்ல பி தளத்துல அந்த தளத்துல வேலை செய்யற ஆள் அரிப்பா. ஓகே சார். சரியா? சரி சார். ஓகே. சும்மா அது கஷ்டம் நார்மலான கேள்வி உண்டு. சரி. இது செஞ்ச அந்த கேள்வி 31 தொடக்கம் 35 இல்ல சார். இல்ல. குயிக்கா ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். டைம் வந்து இப்போதைக்கு 8:57. 8 9 3க்குள்ள செஞ்சு காட்டுங்க குயிக்கா. 9 3க்குள்ள ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் கட்டாயம் ஆன்சரை போடுங்க.
சரி, செஞ்சீங்களா கேள்வியே? ஆன்சர் போட்டு தந்தீங்க. ஓகே, 6 ஆன்சர் வந்திருக்குது பாப்போமா. 6 ஒருத்தர் தான் செஞ்சிருக்காரு. மதிவதன் சொல்லி அவ தான் செஞ்சிருக்கிறான். அடுத்தவங்க யாரும் செய்யல. லுஃப்ரா லாஃபிர் அவரும் செஞ்சிருக்கிறேன். இப்ப நான் ஏன் உங்களுக்கு கேள்வி செய்ய சொல்றேன்னு சொன்னா, எங்கட நிலைமையை நாங்க என்ன செய்யணும், இவலுவேட் பண்ணி பார்த்துக்கொள்ளணும். அதுக்கான தான் செய்ய சொல்றது. இப்ப பாருங்க, சில கேள்விகள் எங்களுக்கு பார்க்கிற போது விளங்கப்படுத்துற போது ஈஸியா இருக்கலாம். ஆனா கேள்வி செய்ய போற போது என்ன இருக்குது, கஷ்டமா இருக்கிறேன். சரி, சரி, கேள்வி பண்ண ரைட்டா. சரி, பாருங்க. முப்பத்தி 1 தொடக்கம் 35 வரையிலான ஒவ்வொரு வினாவின் கீழேயும் குறித்த ஒரு கோலத்தை கொண்ட எண் வரிசை ஒன்றுபடி தரப்பட்டுள்ளது. அந்த ஒவ்வொரு கோலத்திற்கேற்பவும் வினாக்குறி என்ற குறியீட்டுடன் கூடிய இடத்திற்கு இடக்கூடிய மிக பொருத்தமான எண்ணை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. சரி, இல்ல பாருங்க. சரி, என்ன இருக்குது, 720, 180, 60, 30, அடுத்த என்ன வரும் என்று கேட்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா 2 அடுத்துள்ள எண்களுக்கு இடையிலான தொடர்பை பாருங்க. இந்த 720 180 ஆகுதுன்னு சொன்னா என்ன நடந்திருக்குது, என்ன நடந்திருக்குது? 3 பிறகு படி 4 பிரிச்சிருக்கானே. 720 நாலு 720 4 பிரிச்சு பாருங்க. 7 4 ஒரு முறை, ஓ 4 4 3 32 4 8 முறை 180. அப்ப என்ன செஞ்சிருக்கான், 4 பிரிச்சிருக்கான். 180 60 ஆகுதுன்னு சொன்னா என்ன நடந்திருக்குது, 3 பிரிவட் மூன்றால 3 பிரிச்சிருக்கிற. 60 இது 30 ஆகுதுன்னு சொன்னா என்ன நடந்திருக்குது, 2 பிரிவட் 2 பிரிபட்டிருக்குது. அடுத்தது 30 எத்தனை பிரிபடும் பாருங்க, 4 பிரிபட்டிருக்கு. அடுத்தது 3 அடுத்தது 2 அடுத்தது எத்தனை பிரிபடும், 1 பிரிவட் 30 1 பிரிச்சா எத்தனை, 30 30. சோ ஆன்சர் எத்தனாவது, எனக்கு வந்த விட எப்படின்னு சொன்னா சார் 30 2 பெருக்கி 60 ஓகே 60 3 பெருக்குனா 180 ஓகே 180 4 பெருக்குனா 740 ஓகே. அதுக்கு பின் 30 1 பெருக்குனா 30 அப்படித்தான் நான் எடுத்தேன். ஓ அது பெருக்கு, அதனால நீங்க
ரிவர்ஸ்ல இருந்து செஞ்சு ஓடிருக்கீங்க, நான் அப்படியே மேல இருந்து செஞ்சுட்டு வரேன். சரியா? எப்படி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. கொண்டு நான் பெருக்கிறேன் எது வேணாலும் ஓகே. சரி, ஆன்சர் வந்து 30. ஓகேவா எல்லாருக்கும்? ஓகே. அடுத்தது பாருங்க, 3 9 54 648. அடுத்தது என்ன வரும்னு கேட்கிறான். பாருங்க, 3க்கும் 9 6 சொன்னா என்ன நடந்திருக்குது? 3 பெருக்கி மூன்றில் வ- 3 பெருக்கிறீங்கன்னே. 3 பெருக்கிறது 9. 9 54 சொன்னா அடுத்துள்ள என்ன 6 சொன்னா என்ன நடந்திருக்குது? 6ஆல பெருக்கப்பட்டிருக்கு. 6 பெருக்கப்பட்டு 54 648 என்ன சொல்லி செஞ்சிருக்கீங்க? 12ஆல பெருக்கப்பட்டி. 54 12 பெருக்கி பாருங்க. 4 2 8 10 ஓ 4 4 ஓ 5 5 648. அப்ப எத்தனை வருது? அப்ப 12ஆல பெருக்கிறீங்க. அப்ப பாருங்க, 3ஆல பெருக்கி 6ஆல பெருக்கி 12 பெருக்கி அடுத்து எத்தனை பெருக்குவான்? 24. 24 24. அப்ப 648. சாரி, 24 பெருக்கினா நான் 8 எத்தனை? 32. அப்ப கடைசி எத்தனை வரப்போகுது எங்களுக்கு? தொங்கல் 2 2 வரப்போகுது. 2 வரக்கூடிய கடைசி 2 என்ன? 4வது ஆன்சர். ஃபுல்லா பெருக்கிட்டு வேண்டிய தேவையில்ல. கடைசியா 2 இருக்கிறது 4வது ஆன்சர். பெருக்கி பாப்போம். இருக்கும் 32 3 மிச்சம் 16 19 9 1 மிச்சம் 6 4 24 24 1 25 8 2 16 6 1 மிச்சம் 8 9 12 2 5 1 மிச்சம் 5 1 மிச்சம் 5. அப்ப என்ன ஆன்சர்? 15,552. அப்ப ஆன்சர் 15,552. கிளியர் அது? ஓகேவா ஆ சார். எல்லாரும்? ஓகே. அடுத்த கேள்வி. அப்ப நிறைய பேர் செய்யாத காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. இல்ல ஒத்தனை கேள்வி. சரி, 65 50 36 23 அடுத்து என்ன வரும்னு கேக்குறாங்க. பாருங்க, 65க்கு 50 இடையில என்ன தொடர்பு? 15ஆல கழிச்சு 15 குறையுது. 50க்கு 36 இடையில என்ன தொடர்பு? 14. 14 குறையுது. 36 23 இடையில என்ன தொடர்பு? 13. 13 குறையுது. அப்ப 15 14 13 அடுத்து எத்தனை குறையும்? 12. அப்ப 23ல அது 12 கழிச்சீங்க எத்தனை? 11. 11. ஆன்சர் வந்து 1வது. கிளியரா? சரி, அடுத்தது 9 28 65 126. அடுத்து என்ன வரும்? சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லி தரேன். கன எண்கள் உங்களுக்கு தெரியுமா? கன எண்கள். கன எண்கள் 3 தரம் கன எண்கள்டா. பெருக்கப்பட்டிருக்கு. ஒன்றின் கனம் எவ்வளவு? 1. 1. 2ன் கனம் எவ்வளவு? 8 8. 8. 3ன் கனம் எவ்வளவு? 27 27. 4ன் கனம் 64. 5ன் கனம் 125. 6ன் கனம் 216. என்ன அப்படியே போகும். எப்படி கணம் என்றா என்ன? அதாவது 1 சர 1 சர 1 1 சர 1 1 சர 1 1. அதே மாதிரி 2 கணம்டா 2 சர 2 சர 2 3 சரம் பெருக்கிற 2 2 சர 2 எவ்வளவு? 4 4 சர 2 8. 3 கணம்டா 3 சர 3 சர 3 3 9 9 சர 3 27. 4 கணம்டா 4 சர 4 சர 4 4 6 16 16 சர 4 64.
அதே மாதிரி 5 கணம்னா 5 தர 5 தர 5 5 தர 5 25 25 தர 5 125. அது கிளியரா? இதான் கண எண்கள். இதை கொஞ்சம் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. 6 வரைக்கும் சரி பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? சரியா? ஆம் சார். ஓகே ஓகே. இப்ப பாருங்க, 9ங்கிறது 2ன் கணம் எவ்வளவு? 8 தானே. 8ஓட என்ன செஞ்சிருக்கான்? ஒன்று கூட்டி நல்லா போட்டுருக்கேன். 8ஓட 1 கூட்டிருக்கான். 28ங்கிறது என்ன? 3ன் கணம் 27ஓட ஒன்று 27ஓட கூட்டி 1 கூட்டிருக்கான். 65 நாளின் 4ன் கணம் 64 64ஓட 1 கூட்டிருக்கான். அதே மாதிரி 5ன் கடம் 125 25ஓட 1 கூட்டிருக்கான். அப்ப 6ன் கடம் எவ்வளவு? 6ன் கணம் 216 சார். 217 216. அதோட 1 கூட்டினாண்டா ஆன்சர் என்ன வரப்போகுது? 217 217. 17. 3வது ஆன்சர். சரியா? இப்படியான கேள்வி என்னதுக்கு வாரேன்னு சொன்னா, உங்கள்கிட்ட எண் ரீதியான அறிவு இருக்குதா என்கிறத ஒப்பிட்டு பாக்குறதுக்கு, கணிப்பிடுறது தான் இப்படியான கேள்விகளை போடுறது. எண்கள் தொடர்பான அறிவு இருக்குதான்னு பாக்குறது. சரி, அடுத்தது பாருங்க. 19, 30, 40, 51. அடுத்தது என்ன வரும்? அப்படி கேட்கலாம். 19 30 இடையில என்ன தொடர்பு? 11 14 11 கூடுது. 30க்கு 40 இடையில 10 10. 40க்கு 51 இடையில 11 பாருங்க. 11 10 11. அடுத்த எத்தனை கூடும்? 10 10 கூடினா 51 10 கூடினா 61. ஆன்சர் வந்து 2. லேசான கேள்வியா? கேள்வி இலகுதான், ஆனா நாங்க பழகாதத்தால கஷ்டமா இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இன்றைக்கு போய்த்து நாளைய நாள் புதிய நாளாக அமையட்டும். ஒரு ஐக்கியூ புத்தகம் ஒன்று வாங்க. நுண்ணறிவு புத்தகம் வாங்கி, உழைச்சார்போ நுண்ணறிவு புத்தகம் ஒன்று வாங்கி நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் உங்களோட நாள்ல 20 நிமிடங்களை ஒதுக்குங்க. 20 நிமிடங்களை ஒதுக்கி ஒரு நாளைக்கு எத்தனை கேள்வி செய்யணும்? 20 நிமிடங்களுக்கு எத்தனை கேள்வி செய்யணும்? 20 வினாக்கள் செய்யற மாதிரி 20 நிமிடத்தை செட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட போன்லயோ வச்சுலயோ என்னதுலயோ செட் பண்ணிட்டு 20 கேள்வியே செய்யுங்க. 20 நிமிடத்துக்குள்ள செய்ய பாருங்க. 20 கேள்வியே செய்யுங்க. உங்களால எத்தனை கேள்வி செய்ய முடியுதோ அது வேற விஷயம். 20 நிமிடத்துக்குள்ள நான் 20 கேள்வி செய்யணும் என்கிற மாதிரி அந்த புத்தகம் ஒன்று வாங்கி செஞ்சு பழகுங்க. அப்படி என்ன சரி உங்களுக்கு டவுட்டுகள் இருக்க முடியும் சொன்னா, சந்தேகங்கள் அந்த கேள்வியில விளங்காத தன்மை இருக்க முடியும் சொன்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் கொடுங்க. 077 18 54 119. இந்த நம்பருக்கு உங்களுக்கு விளங்காத கேள்விகள் இருந்தா மெசேஜ் போடும். சரி, அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னது? புத்தகம் ஒன்று வாங்குறது, அல்லது உங்களுக்கு புத்தகம் வாங்க வசதி இல்லைன்னு சொன்னா உங்களோட லைப்ரரியில வைத்து உங்களுக்கு அண்மையில் இருக்கிற லைப்ரரி ஒன்று போங்க. அங்க உழைச்சார்பு புத்தகம் அல்லது நுண்ணறிவு புத்தகம் கட்டாயம் இருக்கும். அதை எடுத்து நீங்க செஞ்சு பழகுங்க இரவல் வாங்கி. சரியா? சரி, அடுத்து 36 தொடக்கம் 40 வரையான வினா. டைம் வந்து 9:17. 9:23 செஞ்சு காட்டுங்கப்பா. 9:23 இந்த கேள்வி செஞ்சு காட்டுங்க. ஆன்சர் கட்டாயம் செஞ்சு பாருங்களா. ஆன்சரை போடுங்களா செக் பாக்ஸ்ல.
ஓ சரி, ஆன்சர் வந்து 31. யாரும் போடலையே என்ன ஆன்சர்? ம் ஆன்சர் யாரும் போடலையே, செய்யலையே யாரும். சரி, இது ஒரு புது வகையான கேள்வி தானே, அதனால யாரும் ஆன்சர் போடல. ஓகே, சரி. இப்படியான கேள்வி என்ன மாதிரி செய்யறேன் பார்த்துக்கொள்ளுங்க. இப்படியான கேள்விகள் அடிக்கடி வருது இப்ப எக்ஸாம்ல. சரியா? ஓகே, பாருங்க. ஓகே, 36 தொடக்கம் 40 வரையிலான வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. ரோஹித, ஜோன்ஸ்டன், ஹரின், திஸ்ஸ மற்றும் விமல் ஆகியோர் எம்பிக்கள் ஆகும். பாராளுமன்றத்தின் செங்கோல் திறப்பட்டது தொடர்பாக இந்த 5 பேரும் சந்தேகிக்கப்பட்டனர். அவர்கள் ஒவ்வொருவரும் 3 கூற்றுக்கள் வீதம் தெரிவித்தனர். அதில் 2 கூற்றுக்கள் உண்மையாகவும் 1 கூற்று பொய்யாகவும் இருப்பதாக சபாநாயகர் தெரிவித்தார். என்னையாம்? யாராவது ஒரு ஆள் விளக்கம் கிரகித்தல் தெரிஞ்சவங்க? இது என்ன சொல்லுகிறான் யாராவது?
ஒவ்வொரு நபரும் அந்த சொல்ற 3 கூற்றுக்கள்ல ஏதாவது ஒரு கூற்று தான் 2 கூற்று உண்மையாயிருக்கும், ஒரு கூற்று பொய்யாயிருக்கும். ஓகே, வெரி ரோஹித் குட். சொல்ற அந்த 3 என்னடா கூற்றுல ஓகே, என்னடா 5 பேர் எம்பிக்கள் இருக்கிறாங்க. யார் யாரு? ரோஹித், ஜான்ஸ்டன், ஹரின், திஸ்ஸவிமல் என்ற 5 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இவங்க என்னன்னு சொன்னா பாராளுமன்றத்துல செங்கோல் திருடப்பட்டது தொடர்பாக சந்தேகிக்கப்பட்டு அவங்க ஒவ்வொரு ஆள்கிட்ட என்ன செய்யுது, விசாரணை நடக்குது. விசாரணை நடக்கிற சந்தர்ப்பத்துல அவங்க என்ன சொல்றாங்க, 3 கூற்றுக்கள் வீதம் சொல்றாங்க. அந்த 3 கூற்றுக்கள்ல ஒரு கூற்று போய், மற்ற 2 கூற்றுக்களும் என்ன, 2 கூற்றுக்களும் உண்மை. உண்மை. சரியா? ஓகே. இப்ப ரோஹித் என்ன சொல்றாரு, நான் செங்கோலை எடுக்கவில்லை. இப்ப நாங்க கண்டுபிடிக்கணும் ரோஹித்த சொல்றதுல எந்த கூற்று உண்மை, எந்த 2 கூற்று உண்மை, எந்த கூற்று பொய் என்று கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஜான்ஸ்டன் சொல்றதுல எந்த 2 கூற்று உண்மை, எந்த கூற்று பொய் என்று கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஹரின் சொல்றதுல எந்த 2 கூற்று உண்மை, எந்த ஒரு கூற்று பொய் என்றதை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி திஸ்ஸ சொல்றதுல எந்த 2 கூற்று உண்மை, எந்த கூற்று பொய் என்றதை கண்டுபிடிக்கணும். இப்படி ஒவ்வொரு ஆளும் சொல்றதுல எந்த 2 கூற்று உண்மை, எந்த கூற்று பொய்ங்கிறத கண்டுபிடிக்கிற பொறுப்பு உங்கள்கிட்ட தந்திரியான். இப்ப நீங்க எப்படி செய்வீங்கன்னு சொன்னா, எப்படி செய்வீங்க ஐடியா? நீங்க இப்ப என்னது ரெஜிஸ்ட்ரார் ஆபீசரா வந்துட்டீங்க. இப்படி உங்கள்ட்ட கூற்றுக்கள் தரேன், என்ன என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க. சரி, பாருங்களா, நான் செங்கோலை எடுக்கவில்லை என்று ரோஹித் சொல்றாரு. 2வது சொல்றாரு என்ன, என் வாழ்க்கையில் எதுவித திருட்டும் செயலும் ஈடுபட்டதில்லை என்று சொல்றாரு. ஜோன்ஸ்டன் அதை எடுத்தா இருக்கலாம் என்று சொல்றாரு. இதுல நாங்க என்ன செய்யணும், உண்ட பொய் என்று அனுமானிக்கணும். சரி, உண்ட பொய் என்று அனுமானிப்போமே. அனுமானிக்கிறேன்னா என்ன, presumption. நாங்களாகவே உண்டு. நாங்களா உண்ட கற்பனை பண்ணிக்கொள்ளும். எதை பொய்ண்டு கற்பனை பண்ணுவோம், 3வது பொய் என்று கற்பனை பண்ணுவோம். அப்ப எது உண்மை, மிச்ச 2 கூற்றும் உண்மைன்னு. சரி, இப்படி இல்லாம சம்டைம் வேற செய்யாது பொய்ன்னு கற்பனை பண்ணுவோமே. எதை கற்பனை பண்ணுவோம் பொய்ண்டு, சும்மா சொல்லுங்க யாராவது. சும்மா தானே, கற்பனை தானே. 3வது 3வது இல்ல, வேற ஒன்று. 2வது கற்பனை. 2வது பொய்ன்னா மற்ற 2ம் என்ன அடிக்கும், உண்மை அடிக்கும். இப்ப நாங்க வாசிப்போம். முதலாவது கூற்று என்ன, நான் செங்கோலை எடுக்கவில்லை என்று சொல்றாரு. 2வது கூற்று என்ன, 2வது கூற்று என் வாழ்க்கையில் எதுவித திருட்டும் செயலும் ஈடுபட்டதில்லை என்று சொல்றாரு. அப்ப அது பொய் என்று சொல்றோம், அது பொய் தானே. அவர் வாழ்க்கையில எதுவித திருட்டு செயலும் ஈடுபட்டதில்லை என்று சொல்றத பொய் என்று எடுத்திருக்கோம். 3வது ஜோன்ஸ்டன் அதை எடுத்திருக்கலாம்னு சொல்றோம். எப்படி, ஜோன்ஸ்டன் அதை எடுத்திருக்கலாம், அது உண்மை. அப்ப ஜோன்ஸ்டன் எடுத்திருக்கலாம்ங்கிறது உண்மைண்டா, அப்ப என்ன அர்த்தம், ஜோன்ஸ்டன் எடுத்திருக்கலாம் என்கிறது உண்மைண்டா என்ன அர்த்தம், என்ன மீனிங், ஜோன்ஸ்டன் தான் எடுத்திருக்காருன்னு அர்த்தம், அப்படித்தானே. ரோஹித்த சொல்ற ஜோன்ஸ்டன் எடுத்திருக்கலாம் என்கிற கூற்றை நாங்க உண்மைப்படுத்தினோம்டா என்ன அர்த்தம், அது ஜோன்ஸ்டன் தான் எடுத்திருக்கான்னு அர்த்தம். அப்ப ஜோன்ஸ்டன் என்ன சொல்றாரு, நான் செங்கோல் எடுக்கவில்லை, நான் செங்கோலை எடுக்கவில்லைன்னு சொல்றாரு. சரியா பிள்ளையா, பொய். ஏன் பொய், அங்க ரோஹித் எடுத்திருக்கலாம் என்று சொல்லி நாங்க உண்மைப்படுத்திருக்கோம். ரோஹித் சொல்லிக்கிட்டாரு, என்ன சொல்லிக்காரு, ஜோன்சன் அதை எடுத்திருக்கலாம் என்று சொன்னதை நாங்க என்ன செஞ்சிருக்கோம், உண்மைப்படுத்திருக்கோம். எடுத்தது யாரு, ஜோன்ஸ்டன்.
ஆனா ஜோன்ஸ் என்ன சொல்றாரு? நான் செங்கோல் எடுக்கவில்லை. எடுக்கலைன்னு சொல்றது அப்ப பொய். அப்ப மிச்ச ரெண்டு கூற்றும் உண்மை. சரி. அப்ப பாருங்க, ரெண்டாவது கூற்று என்ன? ஒரு கூற்று பொய்னா மத்த ரெண்டு உண்மையை தான் நினைக்கணும். அதான் எங்கட ரூல். ம். இப்ப ஹரின் அதை எடுத்திருக்கலாம் என்று நாங்க உண்மைப்படுத்தினோம். ஏற்கனவே நாங்க எடுத்தது யார் என்று உண்மைப்படுத்தினோம்? ஜோன்ஸ். ஜோன்ஸ்டன் அடுத்த உண்மைப்படுத்தினோம். திரும்ப என்ன உண்மைப்படுத்தினோம்? ஹரின் எடுத்து ஹரின் எடுத்திருக்காருன்னு உண்மைப்படுத்தினோம். ஒரு கோலை ரெண்டு பேர் எடுக்கலாமா? இல்ல. இல்ல. இல்லை. அப்ப இங்க நாங்க எடுத்ததுல முரண்படுதா இல்லையா? அப்ப நாங்க ஹரின் ரோஹித் சொல்ற ரெண்டாவது கூற்றை பொய்ப்படுத்தினோம்டா முரணாகுதா இல்லையா நாங்க எடுத்த விஷயங்கள்? இங்க நாங்க என்ன உண்மைப்படுத்திருக்கோம்? ஜோன்ஸ்டன் எடுத்தன்னு சொல்லியிருக்கோம். திரும்ப என்னன்னு மாத்திரம்? ஹரின் எடுத்தது. ஹரின் எடுத்து ஹரின் எடுத்தன்னு மாத்திரம். அப்ப நாங்க ஒன்று கொண்டு முரண்படுதா இல்லையா? முரண்பட்டா நாங்க எடுத்த அனுமானம் என்னன்ற அர்த்தம்? இல்லை என்று பிழை. பிழைன்ற அர்த்தம். அப்ப நாங்க எப்படி எடுக்கணும்னு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி நான் செங்கோலை எடுக்கவில்லை என்கிறது சரி, என் வாழ்க்கையில் எதுவித திருட்டு செயலில் ஈடுபட்டதில்லைங்கிறது சரி. அப்ப அஜய் ஜோன்சன் எடுத்திருக்கலாம் என்கிறது பொய். அப்ப ஜான்சன் எடுத்திருக்கலாம்ங்கிறது பொய்ண்டா என்ன அர்த்தம்? ஜோன்ஸ்டன் எடுத்திருக்கலாம் என்கிறது பொய்ண்டா என்ன அர்த்தம்? ஜோன்ஸ்டன் ஜோன்ஸ்டன் சொல்றது நான் செங்கோலை எடுக்கவில்லைன்றது உண்மை என்று. அத ஜோன்ஸ்டன் எடுக்கலண்டா ஜோன்ஸ்டன் எடுக்கலண்டா அர்த்தம் என்ன? ஓகே. அப்ப ஜோன்ஸ்டன் என்ன சொல்றாரு? நான் எடுக்கவில்லைன்னு சொல்றாரு. சரியா பிள்ளையா? சரி. சரி. ரோஹித்தை தான் செங்கோலை எடுத்தேன் என்று கூறினால் அது பொய்யாகும். சரியா இல்லையா? அதுவும் சரி. சரி. ஏண்டா ரோஹித்தை தான் எடுத்தேன்னு சொன்னா அது பொய்யாகுமா இல்லையா? பொய். ஏண்டா அவர் எடுக்கல தானே. ரோஹித்தை அவர் எடுக்கல, எடுத்தேன் என்று சொன்னாருண்டா அது பொய். சரியா பிள்ளையா? சரி அந்த கூற்று. சரி, அது சரி. அப்ப ரெண்டு சரிண்டா இது பிள்ளை. ஹரின் அதை எடுத்து ஹரின் அதை ஹரின் அதை எடுக்க எடுத்திருக்கலாம்ங்கிறது பொய். அப்ப என்ன அர்த்தம்? ஹரின் எடுத்திருக்கலாம்ங்கிறது பொய்யண்டா? ஹரின் தான் எடுத்திருக்கணும். அப்ப ஹரின் ஹரின் கூற்று எடுக்கவில்லை. நான் செங்கோலை எடுக்கவில்லைன்றது கூற்று வந்து ஹரின் எடுத்திருக்கலாம்ங்கிறது பொய் என்று சொன்னா என்ன அர்த்தம்? ஹரின் எடுக்கலன்னு அர்த்தம். ஹரின் எடுக்கவில்லைன்னு அர்த்தம். அப்ப ஹரின் என்ன சொல்றாரு? நான் செங்கோல். அப்ப சரியா பிள்ளையா? சரி. சரி. ஜோன்சன் அதை எடுத்திருக்கலாம். சரியா பிள்ளையா? மூன்றாவது கூற்று இல்ல, இல்ல. பிள்ளை. ஏன்டா ஜோன்சன் எடுக்கலன்னு நாங்க எடுத்திருக்கோம் அப்படித்தானே? அப்ப அது பிள்ளை. இது பிள்ளைண்டா. மத்த ரெண்டும் சரி. சரி. அப்ப என்ன சொல்றாரு ஹரின்? நான் செங்கோலை எடுக்கவில்லை. அது அப்ப அவர் எடுக்கல. அது சரி. நான் இன்று காலை திஸ்ஸவை சந்திக்கவில்லை. இப்ப திஸ்ஸவை சந்திக்கல என்று சொல்றாரு. அதுவும் சரி. சரி. திஸ் என்ன சொல்றாரு? நான் செங்கோலை எடுக்கவில்லை, விமல் அதை எடுத்திருக்கலாம். நான் இன்று காலை ஹரினை சந்தித்தேன் என்று சொல்றாரு. ஆனா ஹரின் என்ன சொல்றாரு? சந்திக்கவில்லை. சந்திக்கவில்லைங்கிறத நாங்க சரின்னு எடுத்துக்கோம். அவர் சந்திச்சேன்னு சொல்றாரு. அது சரியா பிள்ளையா? இல்ல. பொய். ஏன்னா அப்ப ஒன்று பொய்ண்டா, மத்த ரெண்டும் சரி. உண்மை. அப்ப திஸ்ஸ சொல்றது என்ன உண்மை? நான் எடுக்கவில்லைங்கிறது உண்மை. அதே மாதிரி விமல் அதை எடுத்திருக்கலாம்ங்கிறது உண்மை. அவ எடுத்தது யாரு? விமல். விமல் என்ன சொல்றாரு? நான் செங்கோலை எடுக்கவில்லை என்று சொல்றாரு. சரியா பிள்ளையா? அது பொய். இல்ல. பொய். அப்ப எது உண்மை? மத்த ரெண்டும் உண்மை.
நான் ஒரு செங்கோலை வாங்கும் அளவுக்கு பணக்காரன். ஓ, நீ செங்கோலை வாங்குற அளவுக்கு பணக்காரனா இருக்கலாம். ஆனா நீ தானே செங்கோல் எடுத்தேனே. திஸ்ஸை யார் செங்கோலை எடுத்ததுன்னு அறிவார். திஸ்ஸைக்கு தெரியும் யார் செங்கோல் எடுத்தது. ஓ, தெரியும். யார் அது? விமல். பீமர். அப்ப இதற்கு ஏற்ப கீழே உள்ள ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதுக்கு இப்ப நாங்க எடுத்ததுல ஏதாவது முரண்படுதா? அப்ப யார் எடுத்த இது செங்கோலை? விமல். பீமர். இப்ப நாங்க வித்தியாசமான கூட்டுகளை சரின்னு எடுத்திருந்தோம்டா எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்? நாங்க எடுத்ததுல ஒன்று கொண்டு முரண்படுறோம். ஒன்று கொண்டு முரண்படாதால அப்ப நாங்க எடுத்த அனுமானம் சரின்னு அர்த்தம். இல்லைன்ற விஷயம். சரி, இப்படித்தான் இந்த கேள்வியை செய்யறேன். நாங்க அனுமானத்தின் அடிப்படையில், அதாவது நாங்களா உண்ட ஊகிச்சு கொண்டு இது சரியா இருக்கும், இது பிள்ளையா இருக்கும் என்று செய்யறது. அப்படி செஞ்சுட்டு போகல எங்களுடைய ஊகத்துக்கு முரண்படுகுதுன்னு சொன்னா, கூற்றுக்கள் ஒன்று கொண்டு முரண்படுகுதுன்னு சொன்னா அப்படி எங்களோட ஊகம் என்ன அர்த்தம்? எங்களுடைய பிரிசம்ஷன் பிழை என்று அர்த்தம். சாரி, எசம்ஷன். பிரிசம்ஷன்ல எசம்ஷன். எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த இதுல முதலாவது கூற்றை மட்டும் நீங்க சரிப்பில எடுத்ததை கொஞ்சம் மறுபடி சொல்லலும். என்னமா? முதலாவது அந்த ரோஹிதையோட கூற்றுல நீங்க சரிப்பில எடுத்ததை கொஞ்சம் சொல்லலுமா மறுபடி? ஓ, ரோஹித்தர சம்டைம் நீங்க பாருங்க. சோ பிழை அழிச்சு விட்டேன் எல்லாத்தையும். சரி சரியா, இப்ப பாருங்க. நான் சும்மா எடுக்கனேன். ரோஹித சொல்றதுல முதலாவது கூற்று பொய்ன்னு எடுப்போம். ஒரு கூற்று பொய்னா மற்ற ரெண்டு கூற்றும் என்ன அர்த்தம்? உண்மைன்ற அர்த்தம். உண்மைன்ற அர்த்தம். நான் செங்கோலை எடுக்கவில்லை என்று ரோஹித சொல்றாரு, அது பொய்ண்டா செங்கோல் எடுத்தது யாரு? மத்த ஆட்கள்ல யாராவது ஒரு ஆளை. இல்ல, ரோஹித்த சொல்றாரு நான் செங்கோலை எடுக்கவில்லை என்கிறத நாங்க பொய்ன்னு சொல்றோம். அப்ப எடுத்த என்ன அர்த்தம்? ஜோன்ஸ்டன். மகள் நல்லா பாருங்க. நான் செங்கோலை எடுக்கவில்லை என்று ரோஹித்த சொல்றாரு. ஓ, ரோஹித் என்ன சொல்றாரு? செங்கோல் அவர் எடுக்கலன்னு சொல்றாரு. எடுக்க இல்லைன்னு சொன்னதை நீங்க என்ன நடத்துறீங்க? போயிண்டு. ஆ? ரோஹித்த சொல்றாரு நான் செங்கோலை எடுக்கவில்லை என்று சொன்னதை நீங்க பொய்ன்னு சொல்றீங்க. அப்ப என்ன மீனிங்? அப்ப அவர் தான் எடுத்திருக்கணும். இப்ப நீங்க சும்மா சொல்லுங்களேன். நீங்க எடுக்கல என்று சொல்றத நான் பொய்ன்னு சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம்? நான் தான் எடுத்திருக்கணும். அப்ப நீங்க எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப எடுத்தது யார்? அப்ப செங்கோலை ரோஹித். ரோஹித் எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, நான் என் வாழ்க்கையில் எது திருட்டும் செய்யவில்லை, அது உண்மை என்று எடுத்துருக்கீங்க. ஜோன்ஸ்டன் அதை எடுத்திருக்கலாம் என்று சொல்றது, அதை எப்படி உண்மையாகும்? எடுத்தது நீங்க, ஆனா திரும்ப என்ன சொல்றீங்க? திருட்டு செயலிலும் ஈடுபட்டதில்லை என்று சொல்றேன். ஜோன்ஸ்டன் அதை எடுத்திருக்கலாம்ங்கிறத உண்மைன்னு சொல்றீங்க. அப்ப உண்மை அறிக்கையிலுமா செங்கோல் எடுத்தது எத்தனை பேர்? ஒரு ஆள் தானே, ஒருத்தர் தான் எடுத்தது. இப்ப நீங்க தான் எடுத்து சாரி, ரோஹித்தை எடுக்கலன்னு சொன்னதை நீங்க பொய்ன்னு சொல்லிட்டு திரும்ப ஜோன்ஸ்டன் எடுத்திருக்கலாம்ங்கிறது சொன்னதை உண்மைன்னு படுத்துறீங்க. முரண்படுதா இல்லையா? இப்ப மூன்றாவது கூற்று பாருங்க, ஜோன்ஸ்டன் அதை எடுத்திருக்கலாம். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா? இப்ப நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க நான் அதை எடுத்திருக்கலாம் என்று சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? நான் அதை எடுத்திருக்கலாம் என்று சொல்ற கூற்று. இப்ப நான்டா என்ன சொல்றீங்க? ஜோன்ஸ்டன் அதை எடுத்திருக்கலாம் சொல்றீங்க. அதை நான் உண்மைப்படுத்துறேன். அப்ப என்ன அர்த்தம்? உண்மைதான் படுத்திருக்கேன், சரிண்டா? என்ன அர்த்தம்? இப்ப நீங்க சொல்றீங்க ஜோன்ஸ்டன் அதை எடுத்திருக்கலாம் என்று சொல்றீங்க, நான் அதை உண்மைப்படுத்துறேன். என்ன அர்த்தம்? ஜோன்ஸ்டன் தான் எடுத்திருக்கணும். ஜோன்ஸ்டன் எடுத்திருக்கேன்னு அர்த்தம். அப்ப நாங்க பாருங்க, ரோஹித் எடுத்தேன்னு சொல்றோம், ஜோன்ஸ்டன் எடுத்தேன்னு சொல்றோம். அப்ப யார எடுத்து? ரெண்டு கூற்று அதுல
பிழையாகும். அப்ப முரண்படுதா இல்லையா? நாங்க எடுத்தா அப்படி ஓ சார். முதலாவது கூற்ற பிள்ளை எடுத்தா முரண்படுதா இல்லையா? ஆமா. முரண்படுது. அதே மாதிரி நீங்க ரெண்டாவது கூற்றையும் எடுத்தாலும் முரண்படும். நான் ஆரம்பத்துல சொல்லி காட்டினேன் அதை. ரெண்டாவது பிள்ளை எடுத்தாலும் முரண்படும். அப்ப என்ன பிள்ளை எடுக்கணும்? எத்தனாவது கூற்று பிள்ளை எடுக்கணும்? மூணாவது. மூன்றாவது கூற்றத்தான பிள்ளை எடுக்கணும். மூன்றாவது கூற்ற பிள்ளை எடுத்துக்கொண்டு மற்றதெல்லாம் ஒவ்வொன்றா செஞ்சு வந்தீங்கன்னு சொன்னா சரியாக வரும். சரி, இப்ப கேள்விக்குள்ள போவோம். ரோஹித்த கூறிய 3 கூற்றுக்களில் எது பொய்யானது? எது பொய்? மூன்றாவது கூற்று பொய் என. சரி, இப்ப உங்களுக்கு என்னடா விளங்கியும் விளங்காத மாதிரி இருக்கும் இந்த கேள்வி. அப்படின்டா விளங்கியும் விளங்காத மாதிரியும் இருக்கும். இப்ப நீங்க என்ன செய்யணும்? எக்ஸாம் போட்டி பரீட்சைகளுக்கு படிக்கிற நாம எத்தனையோ 1000 பேரோட நாங்க போட்டியிட போறோம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா கடுமையாக ஸ்மார்ட்டாவும் படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணியும் படிக்கணும். இதை படிச்சதை கொண்டு போய் அப்படியே மூடி தூசி தட்டி வைக்காம என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப எடுத்து செஞ்சு பார்க்கணும். இதை 2-3 தரம் செய்யற போதுதான் உங்களுக்கு நாலேஜ் ஒன்று கிடைக்கும். இதுல இப்படியான கேள்விகள் அண்மை காலங்கள்ல வருது அடிக்கடி. சரி, அடுத்து ஜோன்சன் கூறிய 3 கூற்றுக்களில் எது பொய்யானது? ஜோன்சன் சொன்னதுல எது பொய்? ரெண்டாவது கூற்று பொய் என. சோ ஆன்சர் ரெண்டாவது. கரின் கூறிய 3 கூற்றுக்களில் எது பொய்யானது? ஹரின் கூறிய 3 கூற்றுக்கள்ல மூன்றாவது கூற்று பொய். சோ ஆன்சர் மூன்றாவது. திஸ்ஸ கூறிய 3 கூற்றுக்களில் எது பொய்யானது? திஸ்ஸ கூறிய மூன்றாவது கூற்று பொய். செங்கோலை திருடியவர் யார்? யாரு? விமல். கிளியரா? என்ன இல்ல அது அமைதியா இருக்கிறேன். குழப்புத கேள்வி. Excuse me. கேள்வி குழப்பமா? ஆம் சார். இல்ல சார், தெளிவாகல. இல்ல சார். என்னன்னா மருந்தடிச்ச மாதிரி இருக்கு எல்லாரும். உங்க மயக்கத்துல கிடக்கு தெரியுமா? அப்படி எல்லாம் கிடக்குற மாதிரி யாரும் பேசுறீங்க இல்ல. சரி, இல்ல சார். திரும்ப ஒரு தடவை திரும்ப ஒரு தடவை செஞ்சு பாருங்கடா. இப்படியான கேள்விகள், எங்களை குழப்புற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வரும் எக்ஸாம்ல. எல்லா மாதிரியும் ரெடி ஆகணும் நாங்க. சரி, 41 தொடக்கம் 45 வரையிலான வினாக்கள் 3 சொற்களுக்கு இடையே உள்ள தொடர்பை சித்தரிக்கும் 4 உருவங்களை அடிப்படையாக கொண்டவை. 3 வார்த்தைகளுக்கும் மிகவும் பொருத்தமான உருவத்தை கண்டறிந்து அதை குறித்து நிற்கும் விளக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. சரி, என்ன ஆன்சர் வரும்? முதலாவது காட்சட்டை, சட்டை மற்றும் ஆடை. டி. டி. வெரி குட். என்னண்டா இந்த 3 இடையில என்ன தொடர்பு கொண்டு பாருங்க. என்ன தொடர்பு? ஆடை. ஆடைங்கிற வகை. ஆடைக்குள்ள ஆடைக்குள்ளதான் சட்டை இருக்கும், ஆடைக்குள்ளதான் காட்சட்டை இருக்கும். என்ன? அப்ப ஆடைக்குள்ளதான் சட்டையும் இருக்கும், காட்சட்டையும் இருக்கும். காட்சட்டைக்கும் சட்டை கடையில சம்பந்தம் இருக்குதா? இல்ல. இல்ல. அப்ப வேற தனித்தனியா வேறயா? வரும். அப்ப இவரு ஆடை, இவரு சட்டை, இவரு காட்சட்டை. சரியா? ஆன்சர் வந்து டி என்கிற ஆன்சர். ஓகே, வந்த கேள்வி. ஆம் சார். தூக்கம் வருதா? நல்ல மழையும் பெஞ்சிருக்குது. சிலாக தூங்கி ஏண்டா சிலாக்கள் வந்து ஆரம்பத்துல நான் ஐக்கியூ படிக்கிற போது என்னண்டா நல்லா தூக்கம் வரும். ஆரம்பத்துல பிராக்டிஸ் எடுக்கிற முந்தி பிராக்டிஸ் எடுக்கிற போதும் நல்லா தூக்கம் வரும். ஏண்டா எங்களோட மூளை வந்து மிச்ச நாளை இப்போ வேலை செய்யறதானே. இது யோசிக்கும் போது எங்களை மூளை வந்து வேலை செய்ய கூடுதலாக வேலை செய்யற போது தூக்கம் வரும். சிலாக்கள் வந்து பெட்டில படுத்து கொண்டே என்ன செய்யற படிக்கிற நிலைய பெற போன் வந்து கீழே விழுந்து அவங்க தூக்கமோ சரியா. ஆம் சார். நல்லா தூக்கம் வரும்.
ஆரம்பத்துல நான் படிக்கிற போது, நான் ஐக்கியூ படிக்கிற போதும் ப்ராக்டிஸ் பண்ற போதும் இப்படிதான் நல்ல தூக்கம் வரும். தூங்குறேன்னு சொன்னா ஐக்கியூ கேள்வி எடுத்து செஞ்சா சரி, தூக்கம் வரா டைம்ல. சரி, 42வது கேள்வியை பாருங்க. மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், கொழும்பு. என்ன ஆன்சர் வரும்? ஏ தானே சார் வரும். வெரி குட். மட்டக்களப்பும் யாழ்ப்பாணம், கொழும்பு இது மூன்றுக்கும் இடையில தொடர்புங்கிறதே இல்லை. கொழும்புங்கிறது வேற, யாழ்ப்பாணம்ங்கிறது வேற, மட்டக்களப்புங்கிறது வேற. இது தனித்தனியான மாவட்டங்கள். ஸோ ஆன்சர் வந்து ஏ. கோதுமை, சோளம், தானியம். என்ன ஆன்சர் வரும்? சி. சியா? பி சார். ஏ வரும் சார். ஏ. ஏமா ஏ வரும்? பி தான் வரும். என்னன்னு சொன்னா தானியத்துக்குள்ள சோளம் தானியமா? பி தான் சார் வரும். பி தானே சார் வரும். தானியம்குள்ள சோளமும் வெரி குட். கோதுமையும் பிங்கிற கோதுமையும் ஆன்சர் வரும். தானியத்துக்குள்ள சோளமும் இருக்கும், அதே மாதிரி கோதுமையும் இருக்கும். சரியா? இப்ப சோளத்துக்கும் கோதுமைக்கும் இடையில சம்பந்தம் இருக்குதா? இல்ல. இல்ல. சோ ஆன்சர் என்ன வரப்போகுது? பி. பி. தானியம்ங்கிறதுக்குள்ள கோதுமையும் இருக்கும், சோளமும் இருக்கும். கோதுமைக்கும் சோளமுக்கு இடையில சம்பந்தம் இல்லை. சோ இப்படி வரக்கூடிய ஆன்சர் பி என்கிற ஆன்சர். அடுத்தது புரோட்டான்கள், எலக்ட்ரான்கள், அணுக்கள். என்ன ஆன்சர் வரும்? ஏ. ஏ. அணுக்களுக்குள்ள புரோட்டானும் எலக்ட்ரானும். அணுக்களுக்குள்ள எலக்ட்ரானும் இருக்கும், புரோட்டான்களும் இருக்கும். எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கு இடையில சம்பந்தம் இருக்குமா? இல்ல. இல்ல. ஆன்சர் வந்து ஏ. அடுத்தது திருடன், குற்றவாளி, நீதிபதி. என்ன வரும்? பி. குற்றவாளி திருடனா இருக்கலாம், அப்படி நீதிபதி தனியான வட்டம். டிங்கிறத சொன்னீங்கன்னா நீதிபதி ஆக மேல் வட்டம் என்ன அர்த்தம்? பி இல்ல சார், பி. பியா? இது நீதிபதி, இது குற்றவாளி, திருடன். இது திருடன். இப்ப திருடன்ல சில ஆட்கள் வந்து குற்றவாளிகள். குற்றவாளிகள் இல்லாத திருடன் யாரு? சோ இந்த திருடன் யாரு? சார் குற்றவாளி வந்து திருடனாக இருக்கலாம் தானே சார்? குற்றவாளியில சில திருடன் ஆட்கள் வந்து திருடனா இருக்கலாம். அதுக்குரிய அர்த்தம் தான் இது. நீங்க சொல்ற சரி. இது என்ன அர்த்தம்? குற்றவாளி. இது சரி, குற்றவாளி. இப்ப சொல்லுங்க, இது என்ன அர்த்தம்? குற்றவாளி. குற்றவாளி மட்டுமே, திருடன் இல்லாத குற்றவாளி. என்ன? ஓகே. இது என்ன அர்த்தம்? குற்றவாளி இல்லாத திருடன். குற்றவாளி இல்லாத திருடன் இருக்கானா? இல்ல. அப்ப திருடன் எல்லாரும் யாரு? குற்றவாளி. திருடன் எல்லாருமே குற்றவாளிகள். அப்ப எல்லாரும் அப்ப வரக்கூடிய ஆன்சர் வந்து சி. குற்றவாளி எல்லாரும், சாரி, திருடன் எல்லாரும் குற்றவாளிகள். குற்றவாளிகள். ஆனா குற்றவாளிகள் எல்லாரும் திருடனுங்களா? இல்ல. இல்ல. இது எப்படின்னா காகம் எல்லாம் கருப்புங்கிற மாதிரி. காகம் எல்லாம் கருப்பு. கருப்பு எல்லாம் காகமா? இல்ல. இல்ல. திருடன் எல்லாம் குற்றவாளி, குற்றவாளி எல்லாம் திருடனா? இல்ல. குற்றவாளியில சில ஆட்கள் தானே யாரு? திருடன். அப்ப நீதிபதி தனியே வருவாரு. சோ ஆன்சர் வந்து சி. கிளியரா? சரி, ஓகே. இந்த கேள்வி நாங்க செஞ்சதானே 46 தொடக்கம் 50 வரையான வினா செஞ்சோமா? சரி, நோமலாக விளங்கப்படுத்தி விடுறேனே. இப்ப நான் விளங்கப்படுத்த வேண்டி இருக்கிறது கேள்விகள் என்னன்னா 17க்கு மேல கேள்விகள் மட்டும் விளங்கப்படுத்தணுமே. சரி, அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டு விடுறேனா. இதை பாருங்க, 50வது கேள்வி லாஸ்டா ஒரு 5 நிமிஷம் தான் முடிச்சிடுவோமா? என்னண்டா இது வந்து எப்படியான கேள்வி? 46 தொடக்கம் 50 வரையான வினா.
இருக்கை அமைப்பு வினாக்கள் என்ன தூக்கமா இந்த டைம்ல கிளாஸ் போடுறது சிக்கலான விஷயம் போல இருக்கு. இல்ல சார் கேக்கு. சரி. இருக்கை அமைப்பு வினாக்கள். சரி, இப்படியான வினாக்கள் வந்தா எப்படி செய்யறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. நார்மலா என்னது 46 தொடக்கம் 50 வரை உள்ள வினாக்கள் திருமண விழாவின் போது சமனான இடைவெளியில் கதிரைகள் இடப்பட்ட மேசையொன்றை சுற்றி வட்டமாக அமர்ந்துள்ள ABCDEFGH விருந்தினர்கள் 8 பேர் தொடர்பான கீழே உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டது. என்ன வடிவில் அமர்ந்திருக்காங்க? வட்ட வடிவில் அமர்ந்திருக்காங்க. எத்தனை பேரு? 8 பேருண்டா. இந்த வட்டத்தை நாங்க 8ஆ பிரிக்கணும். சரியா? ஓகேவா? ஓகே சார். ஓகே. அடுத்தது இப்ப தரவுகளை போடுவோம். ஏயின் எதிரே ஈயும். இப்ப தரவுகளை நாங்க எங்க இருந்து போடுறேன்? தரவுகள் எங்க இருந்து போடுறேன்? ஏயின் எதிரே ஈயும். இதை போடுறா ஃபர்ஸ்ட்டுக்கு? இல்ல இல்ல. எதை போறேன்னு சொன்னா வலது இடது என்று வரக்கூடிய தரவுல இருந்து போடணும். வலது அல்லது இடது என்று வரக்கூடிய தரவுல இருந்து போடணும். அதாவது டிக்கு இடது பக்கத்தில் அண்மையாக ஈயும். டிக்கு இடது பக்கம். அப்ப இடது பக்கம்னு சொன்னா டி உங்களோட வயிற்று பக்கம் போட்டுட்டு உங்களோட இடது பக்கம்டா இது உங்களோட இடது பக்கம் எந்த பக்கம்? ஒண்டா ரெண்டா? உண்டு. ஒண்டு. அப்ப உங்களோட யார் வயிற்று பக்கம் யார் இருக்காரோ அவருதான் நீங்க என்ற அர்த்தம். அப்ப டியருக்கு இடது பக்கம்டா. டியர் உங்களோட வயிற்று பக்கம் போட்டு உங்களோட இடது பக்கம் யார் இருக்காராம் அண்மையாக? இ. ஈயர் இருக்காராம். சரி, இப்ப பாருங்க ஏயின் எதிரே யார் இருக்கிறான்? இ. அப்ப ஏக்கு எதிரே யாரு? ஈக்கு எதிரே யார் இருப்பா? ஏயர் இருப்பாரு. இது சரியா? ஆம் சார். ஓகே ஓகே. அப்ப அதுவும் சரி. அடுத்தது டிக்கு இடது பக்கமாக இருவருக்கு பிறகு யார் இருக்கிறார்? ஜி ஜி. அமர்ந்துள்ள. அப்ப உங்களோட இடது கை பக்கம் டிய வயிற்று பக்கம் வச்சுக்கொண்டு யார சொல்றானோ அவரை வயிற்று பக்கம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப டிய தானே சொல்றான். டிக்கு இருவருக்கு பிறகு 1 2 வரைக்கும் பிறகு யார் இருக்கிறான்? ஜி ஜி. சரியா? ஓகே, அதுவும் ஓகே. அடுத்தது எஃப்பின் எதிரே பியும். எஃப்பின் எதிரே பி. எஃபிஎல் அறிக்கை அதுல நான் குறிச்சதுல இல்ல இல்ல, குறிச்சதுல இல்லாடி அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. எஃப் மற்றும் பி ஆகிய இருவருக்கும் சரி நடுவில் டி. எஃப்க்கும் பிக்கும் சரி நடுவுல யாரா? டி. டி. அது எங்க இருப்பாங்கன்னு சரியா? அப்ப அதுவும் இருக்கட்டும். இப்ப பாருங்க ஏ இருக்கு இடது பக்கத்திலே அண்மையில் பியும். ஏக்கு இடது பக்கம். அப்ப ஏர் என்ன செய்யணும்? அப்படியே உங்களோட கொப்பியை இருக்குங்க. அப்ப ஏர் என்ன செய்யணும்? ஏற வயிற்று பக்கம் கொண்டு வந்துட்டு என்ன சொல்றான்? ஏக்கு இடது பக்கத்தில். அப்ப இடது பக்கம்டா உங்களோட இடது பக்கம் எது? ஒண்டா ரெண்டா? உண்டு. ஒன்று. யார் இருக்கிறான்? பி. பியர் இருக்கார். ஸோ அப்படியே பழைய நிலையை கொண்டு வரேன். சரி, அப்ப இந்த இடத்துல யார் இருப்பா? பியர் இருப்பார். சரியா? இப்போ பாருங்க எஃப்க்கும் பிக்கும் சரி நடுவில் யார்? எஃப்பின் எதிரே யார் இருக்கா? இது சரி. பி. எஃப் பி இருக்காரு. அப்ப எஃப்பின் எதிரே பி. அப்ப இந்த பக்கம் எஃப் இருப்பாரு. எஃப்க்கும் பிக்கும் சரி நடுவுல டி இருக்காரா? இருக்காரா? ஆம் சார். ஓ இருக்கு. ஓகே, அப்ப அதுவும் சரி. அடுத்தது கடைசி தரவு டி மற்றும் எச்சுக்கு இடையே மூவரும். டிக்கும் எச்சுக்கு இடையே எத்தனை பேரா? 3 பேர். அப்ப எச்சர் எங்க வருவாரு?
டிக்கு நேர் எதிரே வருவார். ஏன்டா ரெண்டு பக்கமும் 3. இப்ப இந்த துண்டுல யாரு வருவா? சி 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 ஏறு வருவா. அப்ப இலேசா அந்த கேள்வி சரி. கேள்வியில போவான ஒரு கேள்வி. இப்ப பாருங்க கேள்விய போகும். சீன் எதிரே அமர்ந்திருப்பவர் யார்? யாரு? ஜி என்கிற இது 3வது ஆள். ஏ மற்றும் சி இடையே அமர்ந்திருப்பவர்கள் யார்? ஏக்கும் சி இடையில யாரு? பி பி என்கிற 1வது ஆன்சர். எச்சின் எதிரே அமர்ந்திருப்பவர்கள் யார்? டி டி என்கிற 3வது. டியின் இருபுறம் அமர்ந்திருப்பவர்கள் யார்? இ இ, சி சி மற்றும் இ என்கிற 2வது ஆன்சர். ஏயின் இடது பக்கத்துல வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறது யாரு? எச் ஹெச் பி மற்றும் பி. ஸோ 2வது ஆன்சர். ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா நாங்க விளங்கப்படுத்தினது. இப்ப விளங்கியும் விளங்காத மாதிரி மிகும் சில கேள்விகள் உங்களுக்கு. நீங்க என்ன செஞ்சு பார்க்கணும்? அதுக்கு போய் வைத்து திரும்ப நீங்க செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்தா மாத்திரம்தான் உங்களுக்கு கேள்வி விளங்கும். சரியா? ஓகே, see you next class. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். கட்டாயம் போய் இது படிங்க. நான் சொன்ன கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கட்டாயமாக நீங்க எக்ஸாம்ல செலக்ட் ஆகுவீங்க. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் எக்ஸாம்ல செலக்ட் ஆகுவீங்க. சார் ஓகே. ஓம். நீங்க சொன்ன மாதிரி அந்த ரீசெண்டா வந்து எந்த ஐக்யூ மாடல் என்ன அந்த அது புக்கும் எதிர்த்தாலும் யார புக்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னா யாரும் அவங்க சுயமா புத்தகம் எழுதுறதில்ல. நிறைய பேர் உமா சங்கரத்தை வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. நீங்க and அவங்க எக்ஸாம்ல வந்த கேள்விகளை தான் அவங்க எடுத்து எடுத்து போடுறது. ஒவ்வொரு எக்ஸாம்லயும் வந்த கேள்விகளை எடுத்து எடுத்து தான் அவங்க போடுறது. அவங்களா புக் எழுதுறலி ஐக்யூ கேள்வி எடுக்கிறலி. ஓகே ஓகே. சார் உங்க நம்பர் ஒருக்கா ரிப்பீட் பண்ணிடுங்க. 077 ஓ 1854 ஓ 119. தேங்க்யூ சார் சார். அது ஓகே. ஏற்கனவே நடந்த கிளாஸுக்கு ரெக்கார்ட் போடுவீங்களா சார்? என்னடாமா அதுல நான் உங்களுக்கு சொன்னேன் ரெக்கார்டு என்ன பிரச்சனை நடந்தேன்டா போன கிளாஸ் ரெக்கார்டு வந்து ஆகி படல. ஸ்பேஸ் வந்து ஃபுல் ஆகினத்தால ஆகல. அதனால நான் மிச்ச கேள்வி ஒரு 10-15 கேள்வி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பேப்பர்ல. அதுக்கு நான் ஒரு வீடியோ மாதிரி செஞ்சு போட்டு வரேன். சரியா? ஓகே சார். ஓகே, குட் நைட். குட் நைட் சார். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போமா? ஓகே, படிங்களா?